ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த டாபிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ பாலிட்டி முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஓகேங்களா, டெலிகிராமில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பேன் பண்ணிருக்காங்க, தெரியுமா? ஸோ டெலிகிராமில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு லிங்கில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஒன்ஸ் ஐ திங்க் இந்த 22ஓட இந்த பேன் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாமுக்காக தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை நமக்கு வந்து எல்லாமே சேஃபாக இருக்குது. ஸோ வேறு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி நமக்கு ஆரம்பிக்கிறது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் உண்டு. அங்கேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண நமக்கு சிலபஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவே ஒரு பெரிய டாபிக். ஆனால் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து குப்தாஸ், இன்னொன்று வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா சச் ஏ பிக் டாபிக். ஆனால் நமக்கு வந்து சிலபஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ படித்தா போதும். ஓகேவா. புக்கில் இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ அசோகா பட்டிலாம் சர்டன் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து, ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் அந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருவேன். சும்மா ஒரு ரீட் பண்ணிட்டா நீங்கள் போதும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டினில் உள்ள 100 கொஸ்டின் பாக்ஸஸில் ஸ்கூல் புக்கில் அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ அதிலே எல்லாம் கவர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லாமே படிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. இப்போ நமக்கு சிலபஸில் ஒரு டாப்பிக்கை வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு முக்கியமானது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 7 அப்படின்னு சொல்லி ரெண்டாக வச்சுருந்தாங்க. யூனிட் 3ல் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா இருந்துச்சு. யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது மாடர்ன் இந்தியா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மாற்றி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஹிஸ்ட்ரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லையா. ஓகே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு நாகரிகம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். அப்படிதானே. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் எரா அப்படின்றது. ப்ரீ ஹிஸ்டாரிக் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் நமக்கு இருக்கும். ஓகே, தமிழில் சொல்ல போனால் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்றது எழுதிக்கோங்க வேணா. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஆதாரங்கள் இல்லாத, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேங்களா. இங்கே வந்து என்னது, எழுத்து ஆதாரங்கள் இல்லாதது, அதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்றது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கருவிகளுடைய அடிப்படையில தான். ஓகே, இங்க வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கருவிகளுடைய அடிப்படையில இந்த காலகட்டங்களை நம்ம வந்து பிரிக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலம், கிட்டத்தட்ட 10,000 கிமுக்கு முன்னால் உள்ளது. ஓகேங்களா. பல மில்லியன், இதில் வந்து ஒரு 20 லட்சம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 20 லேக் இயர்ல இருந்து 20 லேக் இயர்ல இருந்து ஒரு கிமு 10,000 அந்த அந்த காலகட்டத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாமா, கிமு 10,000க்கு முந்தைய காலகட்டம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து வேட்டையாடி காய்கறிகளை சேகரித்து வாழ்ந்து வந்தான். ஓகேங்களா. ஸோ விலங்கு நான்வெஜ் வேணும்னா வேட்டையாடணும், வெஜ்ஜு வேணும்னா மரத்தில்
கிடைக்கக்கூடிய காய்கனிகள் பழங்களை வந்து பழங்களை சாப்பிட்டு தான் வந்து நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தான். ஓகேவா? ஸோ இந்த வேட்டையாடுறதுக்கும் இந்த பழங்களை பறிக்கிறதுக்கும் வாங்குறதுக்கெல்லாம் கரடு முரடான பெரிய கருவிகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தான். அவனுக்கு நிரந்தர குடியிருப்பு அப்படிலாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம்லாம் ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீசோலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேலியோலித்திக் பீரியட் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பழைய கற்காலம். ஓகேங்களா? பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் பீரியட், அது வந்து இடைக்கற்காலம். மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜ். ஸோ இந்த மீசோலித்திக் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல பேர்னா எழுதிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இடைக்கற்காலம். இது வந்து பழைய கற்காலம் அப்படின்ற மாதிரி, இது வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கற்காலம் தான் நமக்கு. ஓகே, எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்காலம் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க 10,000த்துல முடியுதா? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 டு 4,000 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது 10,000 டு எல்லாமே கிமு. ஓகேங்களா? பிஃபோர் காமன் எரா, கிமு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லோட சைஸ் வந்து சின்னதாகுது. அவங்க பயன்படுத்திய கருவியோட கற்கருவிகளுடைய சைஸ் வந்து சின்னதாகுது. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா சிறிய, அதாவது முன்னாடியை விட சிறிய அளவிலான கற்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேட்டை வந்து முக்கிய தொழிலா வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மயிலா மயிலாடும்பாறை, கோவலன் பொட்டல் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலத்துக்கான கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோலித்திக், நியோனா புதுசு. ஓகேங்களா? நியோலித்திக் ஏஜ். ஸோ நியோலித்திக் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதிய கற்காலம் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4000 வருஷத்துல இருந்து 1600 வருஷம், 4000 வருஷத்துல இருந்து 1500 இந்த வருஷ காலகட்டத்தை வந்து சொல்றாங்க. இங்க வந்து மனுஷன் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுவும் வந்து பிஃபோர் காமன் எரா தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வந்து விவசாயம் பண்ண தொடங்குறான். ஓகேங்களா? ஸோ பயிர்களை வந்து அவனே விளைவிக்க ஆரம்பிக்கிறான். கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறான். இதுவரை வேட்டையாடிட்டு இருந்தவன் வீட்டுல வந்து கால்நடைகளை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு விவசாயத்துக்குள்ள வரான். அதாவது ஒன்றும் இல்லை, இதுவரை காட்டில் வந்து விலங்குகள் அடிச்சு சாப்பிட்டு இருந்தவன் இப்போ வந்து வீட்டில் பழக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான். அப்புறம் வந்து மண்பாண்டங்கள்லாம் பயன்பாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் வந்து பையம்பள்ளி, சென்னனூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்களா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள பீரியட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெருங்கற்காலம், மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏஜ்? மெகாலித்திக். மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கருவிகள்லாம் பயன்படுத்தப்படுது, கல்லறை அமைப்புகள்லாம் காணப்படுது, கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள்லாம் பயன்படுத்தப்படுது. ஸோ இப்படியே வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா? அப்போ பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், மெகாலித்திக் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு நகர நாகரிகம் வந்து நமக்கு தோன்றுது. இங்க எல்லாமே மக்கள் வந்து பெரும்பாலும் நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல செட்டில் ஆன வாழ்க்கை நமக்கு வந்து கிடையாது. நாடோடியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாலியோலித்திக் பீரியட், மீசோலித்திக் பீரியட், நியோலித்திக் பீரியட், மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இந்த காலங்களில் எழுத்துக்கான சான்றுகள் இல்லை, வெறுமனே தொல்பொருள் சான்றுகள் மூலமா நம்ம அகழ்வாய்வு மூலமா கண்டுபிடிச்ச தொல்பொருள் சான்றுகள் மூலமா நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு ஒன்று வருது. என்ன வருது? சால்கோலித்திக் பீரியட். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து கல் மற்றும் செம்பாலான கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது. கிராம வாழ்க்கை வந்து வளருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து முன்னேறுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து இந்த உலகம் வந்து நகருது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கிடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம் வந்து இந்தியாவில் தோன்றி டெவலப் ஆகுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அதான் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்ல பெரிய கதை இருக்குது. ஸோ நான் ஷார்ட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ரீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து புரியும். சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக பழமையான நகர நாகரிகங்களில் ஒன்றாகும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உலகினுடைய பழமையான நகர நாகரிகம் தோராயமாட்டு 3300 முதல் 1090 வரை. ஓகேங்களா? எந்த இதுக்கு வருது? நியோலித்திக் பீரியட்ல வருது. கரெக்டா? விவசாயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியட்ல நமக்கு வந்து வருது. அப்போ 3300 முதல் 1500 வரை இன்றைய இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பரந்த புவியியல் பகுதியில் செழித்து வளர்ந்தது. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, வடிகால் அமைப்பு, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் தொலைதூர வாணிகம் ஆகியவற்றால் இந்த நகரம் சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. ஓகே, இங்க பாருங்க. The Indus Valley civilization, also known as the Harappan civilization, is one of the earliest urban civilizations in the world. It flourished approximately between என்ன சொல்றது 3300 and 1900 BC across a vast geographical region spanning modern day India and Pakistan. This civilization is remarkable for its advanced town planning, drainage system, standardized weights and long distance trade networks. Okay, so the word civilization comes from the ancient Latin word civis. இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. சிவிஸ்ன்ற மீனிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஆமாம், ஓகேங்களா? சிவிஸ் அப்படின்றதுக்கு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சில டைம் கேட்குறாங்க, குவாலிட்டியிலலாம் கேட்குறாங்க. இந்த வார்த்தைகள் வந்து எங்கே எடுத்தாங்க? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது, இது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, ஸோ சம்டைம் வந்து கேட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பகுதியிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கற்காலத்துடைய தொடக்கம் வந்து நடக்குது. அப்படிதானே? ஸோ நியோலித்திக் காலத்துடைய தொடக்கம் வந்து இந்த பகுதிகளில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த இந்தியாவுடைய முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அப்படின்னு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம சொல்லலாம். அப்படின்னா இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம் அப்படி சொல்லி தோங்கி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ இதை விட தொன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் அமைந்துள்ள கீழடி நாகரிகம் இப்போ நமக்கு வந்து இதை விட தொன்மையானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டா? இதை விட தொன்மையானது கீழடியில் உள்ள சிவகங்கையில் உள்ள கீழடி அப்படின்றது இதை விட பழமையான, இதோட சிறப்பு, இதை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி நான் வச்சுக்கோங்க. ஓகே, எங்க இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. ஓகே, ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? எந்த எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லை அப்படின்றப்ப எப்படி வந்து இந்த நாட்களுக்கு முன்னால் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பனுடைய கதிரியக்க ஐசோட்டோப் கார்பன் 14 C14. ஓகே, ஸோ இதன் மூலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு பொருளினுடைய வயதை அறியும் முறை வந்து கதிரியக்க கார்பன் முறை அப்படின்ற சொல்கிறாங்க, இல்லை கார்பன் 14 C14 முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? கதிரியக்க கார்பன் முறை, கதிரியக்க கார்பன் முறை. ஓகே, ஸோ இது இதெல்லாம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை தான் இதுவா இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு முன்னால் பாருங்க, இங்கே வந்து சில நமக்கு நகரங்களுடைய உலகத்தில் தோன்றின, அதாவது நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த காலத்திலேயே உலகத்தில் தோன்றின முக்கியமான சில நகரங்களுடைய டைம்லைன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெசபட்டாமியா வந்து பார்த்தீங்கன்னா 3500 2000 BC வரை இருந்தால் சொல்கிறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாருங்க அடுத்தது 3300 to 1900.
பாருங்க செகண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதானே. அடுத்தது பாருங்க எகிப்தியன் வந்து பாத்தீங்கன்னா எகிப்திய நாகரிகம் வந்து 3100 இருந்து 1100 வரை தான் சொல்றாங்க. சைனா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டா 1700 ஆரம்பிச்சு 1122 வரைக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு சம காலத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அப்போ மெசபடோமியா, இண்டஸ் வேலி, எகிப்தியன், சைனீஸ். மெசபடோமியா வந்து பார்த்தீங்கன்னா 3000 கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்து சமவெளி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிமு 3000 முதல் 1900 வரை. எகிப்திய நாகரிகம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3100 இருந்து 1100 வரை. சைனா நாகரிகம் 1700 இருந்து 1122 வரை. ஓகேங்களா. ஸோ எஸ். ஓகே. ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் வச்சுக்கோங்க. ஃபைன். சிந்தி மொழியில ஹரப்பா அப்படின்ற சொல் வந்து புதையுண்ட நகரம் அப்படின்ற பொருளை வந்து குறிக்குது. சிந்தி மொழியில ஹரப்பா அப்படின்ற மீனிங்க்கு ஹரப்பா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. ஓகே. ஸோ புதையுண்ட நகரம் அப்படின்றது பரீட் சிட்டி. ஓகேங்களா. பரீட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ஸோ பழைய பஞ்சாப்ல மான்கொமரி அப்படின்ற ஒரு மாவட்டம் இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சாப்ல பஞ்சாப் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அதில் ஒரு பார்ட் எங்க இருக்குது பாகிஸ்தான்ல இருக்கு அப்படிதானே. இங்க வந்து ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா அகழ்ந்தெடுக்கப்படுது. அங்கதான் இந்த ஹரப்பா அப்படின்றது நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஹரப்பா நகரத்தினுடைய இடுபாடுகளை முதலில் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளருமான சார்லஸ் மேன்சன் அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம். ஒன் செகண்ட். இதில் பாருங்க இன்னொரு பாயிண்ட். இந்த பாக்ஸ் பாருங்க. இந்த 4 நாகரிகங்களில் ஐவிசி தொடக்க காலத்தின்படி மிகவும் பழமையானது, மெசோபொட்டேமியாவும் பழமையானது. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஐவிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்ப கால நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இயர்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஹரப்பாவை தான் கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம், பரீட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதான் நமக்கு வந்து முதலாக கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. இதோடைய டோட்டல் ஏரியா மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்தால் சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் ஃபுல்லாக பரவி 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட காலகட்டம் நம்ம பார்த்த மாதிரி 3300 பிசியிலிருந்து 1900 பிசிஇ வரை. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எந்த காலகட்டம் வெண்கல நாகரிக காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. வெண்கல நாகரிக காலகட்டம் முக்கியமானது நான் சொல்றேன். எழுத்து நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்னும் அதை வந்து என்ன மாதிரியான எழுத்து முறை அப்படின்னு சொல்லலை. நிறைய அறிஞர்கள் அது வந்து திராவிட எழுத்து முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் மற்ற திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பிக்டோகிராஃபிக்கல் லைக் கைண்ட் ஆஃப் இதுதான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட எழுத்துக்களுக்கு முன்னோடி அது சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேற எந்த மொழியும் ஆதாரத்தை வந்து கொடுக்கல. திராவிட மொழிக்கான இதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு அரசியலமைப்பு அப்படி பார்க்கவும் நகர அரசு வகை அரசியலமைப்பு இருந்தாலும் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ விரிவாக பார்க்கலாம். அப்போ ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் நாகரிகம் கிட்டத்தட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு பரவி இருந்துச்சு. காலகட்டம் பார்த்துக்கோங்க. எந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது வெண்கல காலம். ஓகேவா. ஓகே. இங்க பாருங்க இது வந்து முக்கியமானது. ஓகே. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜியோகிராபிக்கல் பவுண்டரி ஆஃப் ஐவிசி அப்படின்றது. ஸோ என்னது நார்த்து
ஈஸ்ட், சவுத், இது வெஸ்ட். கரெக்டா? நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல நமக்கு வந்து எங்க வர இந்த இதோட எல்லைகள் பரவி இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டுகை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குது? ஷார்ட்டுகை. ஓகே. ஸோ எங்க வந்து இங்கிலீஷ்ல எங்க பார்த்துக்கோங்க, ஷார்ட்டுகை. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்காங்க? ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலம்கீர்பூர். எங்க இருக்கு? ஆலம்கீர்பூர். ஸோ ஆலம்கீர்பூர் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்குது, இந்தியாவில். ஓகேவா? அப்புறம் நமக்கு இங்க சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா தைமாபாத் அப்படின்னு சொல்றாங்க. தைமாபாத். தைமாபாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகாராஷ்டிரால இருக்குது. மகாராஷ்டிரால இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு எல்லை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில அமைந்துள்ள சுட்கஜந்தார். சுட்கஜந்தார். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கு இல்லையா, அதுல இருக்குது. ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து இருக்குது. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட இதுக்காக நீங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்க அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? இதான் வந்து இந்தியா. ஸோ இந்த ஆக்சுவலாக நான் அந்த பிக்சரை காட்டியிருக்கணும், எடுத்து வைக்கல. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானுடைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா குஜராத் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இந்த பாகிஸ்தானோட ஏரியா கவர் ஆகிருக்கும். அப்படியே இங்கே ஆப்கானிஸ்தான் ஏரியா கவர் ஆகிருக்கும். அப்படியே வந்து இங்கே இவ்வளோ இடமும் நமக்கு கவர் ஆகிருக்கும். தைமாபாத். ஓகேங்களா? ஸோ தெரியுதா இந்தியாவுடைய எந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இந்த பகுதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பறந்து காணப்படுது. ஓகேங்களா? இது இன்னுமே கொஞ்சம் இங்கே தள்ளி வரும், இங்கே வரும். ஓகே. ஸோ தோராயமா, ஓகேங்களா, தோராயமா நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, இது. ஓகே. இப்படி வந்து பரவி நமக்கு வந்து காணப்படுது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதோட எல்லைகள் பாருங்க. வடக்கு பக்கம் என்னது? ஷார்ட்டுகை. வடக்கு பக்கம் இருந்தது ஷார்ட்டுகை அப்படின்ற ஏரியா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. ஓகே. வெஸ்டர்ன் சைடில் வந்து பாருங்க சுட்கஜந்தார். எங்க இருக்கு? சுட்கஜந்தார் அப்படின்றது. ஓகே. எங்க இருக்குது? சுட்கஜந்தார். எங்க? மேற்கு பக்கம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்கஜந்தார், கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. தெற்கு வந்து தைமாபாத். தைமாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? சுட்கஜந்தார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. வடக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஓகே. ஸோ இதான் இதோடைய எல்லைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இதோடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா இந்த பகுதிகளில் தான் அதிகமான செறிவுகள் காணப்படுச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய முக்கியமான பிளேசஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே. சில முக்கிய நகரங்கள் எங்கெங்க இருந்து அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்படியே அதை வந்து யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்றதும் சொல்றேன். சில முக்கியமானது மட்டும் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதை வந்து ஆட் பண்ணலை. ஒவ்வொரு முக்கியமான நகரங்கள்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத ஐ திங்க் ஓகே பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதை எடுத்துறேன். எஸ். ஸோ ஒருவேளை இந்த கிளாஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலை மட்டும் தனியாக எடுத்து அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து பாருங்கள், ஹரப்பா அப்படின்றது எங்கே இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக பஞ்சாப் பாகிஸ்தானில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஹரப்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பஞ்சாப் பாகிஸ்தானில் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா சர் ஜான் மார்ஷல், தயாராம் சானி அப்படின்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹரப்பான்றத சர் ஜான் மார்ஷல், சர் ஜான் மார்ஷல். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயாராம் சாயினி.
ஓகே, இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்ற ஒருத்தர். ஆர்டி பானர்ஜி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொலவீரா. ஸோ தொலவீரா வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி அப்படின்ற கண்டுபிடிக்கிறாரு. ஜேபி ஜோஷி அப்படின்ற கண்டுபிடிக்கிறாரு. தொலைவீரா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோத்தல். லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ்ஆர் ராவ் அப்படின்ற கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கிற ஆட்கள். ஓகேவா. சுர்குடட்டா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஜேபி தோஷி. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலிபங்கன். காலிபங்கன் ஆல்சோ முக்கியமானது. பிபி லால், பிகே தபார் அப்படின்னு சொல்லி 2 பேர் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, பிபி லால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகே தபார். பிகே தபார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பனவாலி அண்ட் ராக்கி கர்கி வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. பனவாலியும் ராக்கி கர்கியும் யாரு என்னன்னு சொல்லி சொல்றேன். ஸோ பனவாலி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. காலிபங்கனும் ராஜஸ்தான்ல இருக்குது. முக்கியமானது. ஓகேங்களா. பனவாலி ராஜஸ்தான், காலிபங்கன் ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ காலிபங்கன் அப்படின்றது கருப்பு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. காளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கருப்பு இடத்தை குறிக்கிறதா காளி. பங்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வளையல் அதான் சொல்லுவாங்க. கருப்பு வளையல், பிளாக் பேங்கிள் அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்றாங்க. ஓகேங்களா. ராக்கி கர்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ இதோடைய ஒவ்வொரு சிறப்பையும் நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். ஒவ்வொரு நகரத்துடைய சிறப்புகளை வந்து கடைசியாக நான் வந்து விரிவாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து விடுபட்டதே சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கான ஒரு ஐடியாவுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின் ஏரியா. இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து கவனிங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரியக்கூடிய ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேன்சன். அவர் பேர் என்ன? சார்லஸ் மேன்சன். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை வந்து முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி இடிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா முதலாக சொல்றாரு. அவர் தன்னுடைய நூல் ஒன்று வெளியிடுறாரு. அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி அவர் வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி அங்கே அவர் பார்வையிடுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் திட்டுகள் இருப்பதை வந்து கவனிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ செங்கல் திட்டுகள் இருக்கிறத வந்து கவனிக்கிறாரு. அப்போ வந்து பார்க்கும்போது இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பாழடைந்த ஒரு செங்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்கால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுதான் ஹரப்பா அப்படின்ற ஒன்று இருந்ததுக்கான ஒரு முதல் வரலாற்று ஆதாரமா கிடைக்குது. ஓகேங்களா. ஒரு புத்தகத்துல வந்து குறிப்பிடுறாரு. யாரு? சார்லஸ் மேசன் அப்படின்றவர். ஸோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முன்னாடியே. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு இவர் வந்து எப்ப வருகை தந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1826. இது முக்கியமானது. 1826ல வருகை தராரு. அப்போ சார்லஸ் மேசன் அப்படின்றவர் 1826ல ஹரப்பாவுக்கு வந்து வருகை தராரு. அவர் தன்னுடைய நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பா நகரத்தை பற்றி விவரிக்கிறாரு. அங்கே வந்து அவர் என்ன பார்த்தாரு அப்படின்ற விஷயத்த வந்து விவரிக்கிறாரு. ஓகேவா. இது ஒரு இது. அப்புறம் பாருங்க 1831ல அம்ரி அப்படின்ற ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஹரப்பா நாகரிகத்துக்கு தொடர்புடையது. அம்ரி அப்படின்ற ஒரு இடம், அம்ரி கொழுஜி அந்த மாதிரிலாம் இடம் உண்டு. அம்ரி அப்படின்ற ஒரு நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்ற வராரு. ஓகேங்களா. அம்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் வராரு. இது இந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் வராரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி வரும். ஹரப்பா சார்லஸ் மேசன் இங்க ஹரப்பா லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் மில்லர். ஓகே புரிஞ்சா. ஸோ இப்போ என்ன பாருங்க 1831ல அம்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்றவர் வராரு. ஓகே, இந்த அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1940ல இந்த பகுதிக்கு வராரு. அதுக்கப்புறமா 1831 பாருங்க அதே சேம் டைம்
இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஹரப்பாவுக்கு சார்லஸ் மேசன் வராரு 1826. அதே மாதிரி அந்த ஹரப்பாவுக்கு தொடர்புடைய ஒரு நகரமான அம்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் 1831 வராரு. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, இதை ரெண்டாவது வச்சுக்கோங்க, அடுத்தது இதை மூணாவது வச்சுக்கோங்க. அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்ட்டிமர் வீலர் அப்படின்றவர் 1940களில் இந்த ஹரப்பாவை வந்து மீண்டும் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் ஹேராம் படம் பார்த்துருக்கீங்க? கமலஹாசனுடைய ஹேராம் படம். ஓகேங்களா? அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 2 பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க ரெண்டோடைய பேர் என்னன்னு நோட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு பேராக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களே பாருங்க. ஓகே, ரீவாட்ச் பண்ணுங்க, அந்த இடத்த பார்க்கவும் புரியும். அவங்க வந்து ஹரப்பால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், அப்படிதானே? ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்கேயோ கலவரம் வெடிக்குது, நிலைமை மோசமாகுது, நம்மலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார். அவர் தான் வீலர். இங்கேருந்து அவர் மேலேருந்து கீழே கமலஹாசன் அவருக்கு கூடும்போது இங்கேருந்து கமலஹாசன் வந்து பதில் கொடுப்பார். பார்த்துருக்கீங்களா? எஸ் மிஸ்டர் வீலர் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அது எக்ஸாக்டாக அந்த இடத்த வந்து காட்டியிருப்பாங்க. அங்கே ஹரப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சுதந்திர போராட்ட டைமில் 1940 அதுக்கப்புறமா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அகழ்வாய்ச்சிகள் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செமையாக வச்சுருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீவாட்ச் பண்ணும்போது நம்ம ஹிஸ்டரிலாம் படிச்சதுக்கப்புறமா ரீவாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு செமையாக புரியும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓகேங்களா? ஹே ராம் அப்படின்றது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட ரீவாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது அந்த படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபைன், அது ரெண்டாவது இருக்கட்டும். ஓகே, எஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1940 மார்ட்டிமர் வீலர் அப்படின்ற வராரு. ஓகேங்களா? ஸோ இந்த வீலர் பேர் என்ன உங்களுக்கு வந்து மறக்காது இல்லையா? ஓகே, ஸோ என்ன நடக்குது பாருங்க. 1856 இயர் வந்து பாருங்க, 1856. இந்த 56ல் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து முல்தானுக்கு 1856 லாகூர் டு முல்தான், லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ஒரு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா வந்து அழிக்கப்படுது. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே இது அமைக்கிறதுக்காக தோண்டிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து பார்த்தா செங்கல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. என்னடா இது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள பார்க்க வர அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக செங்கல் ஏதோ உள்ளே புகஞ்சிருந்து செங்கல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து பெரும்பாலும் வந்து அதை வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த பாக்ஸ் பாருங்க, எங்க இருக்குது, ஹரப்பா தளம் லாகூரிலிருந்து முல்தான் வரையிலான ரயில் பாதை அமைப்பதற்காக அளிக்கப்பட்டது. ஹரப்பாவில் இருந்து கிடைத்த ஒரு முத்திரை ஏஎஸ்ஐ எனது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ஏஎஸ்ஐ என்னது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ அப்படின்றது. தமிழ் என்னது? இந்திய தொல்லியல் துறை. ஓகே, தமிழ் என்ன சொல்லுவாங்க? இந்திய தொல்லியல் துறை. ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதனுடைய முதல் ஆய்வாளரான முதலுடைய கணக்காளரான அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? இங்க வந்து ஒரு முத்திரை ஒன்று கிடைக்குது. யார்கிட்ட? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ சார் ஜான் மார்ஷல் வந்து ஏஎஸ்சியோடைய இயக்குநராட்டு பொறுப்பேற்றதும் இந்த தளங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருது. ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து பாருங்க, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து யாரோட உதவியுடன் நிறுவப்படுது, ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 எப்போ? 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்
அலெக்சாண்டர் கன்னிங்ஹமாலா இல்லை, ஓகே கன்னிங்ஹமால் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்றவளால வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ முக்கியமானது இங்கே இருக்க இந்த பாக்ஸ் தான் அங்கே எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகம் நியூ டெல்லி தலைமையகம் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அது 1861 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதோடைய தலைமைக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு அலெக்சாண்டர் கன்னிங்கம். அந்த டைம்ல இவர் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹரப்பால பயன்படுத்தப்பட்ட ஒரு முத்திரை ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறமா சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரா இதோட தலைவர் ஆகுறாரு. அவரு இதோட தலைவர் ஆகும்போது இது இன்னுமே விரிவாக்கம் செய்யப்படுது. நிறைய நகரங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இதான் அந்த ஸ்டோரி. இப்போ 1920 இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1922 சிந்து மாகாணத்தில் லக்கார்னா மாவட்டத்தில் 70 அடி உயரம் உள்ள ஒரு மண்மேடு, ஓகேங்களா, ஒரு மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்படுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்றாங்க. எங்கது 1922 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் இதில் நமக்கு இந்த நோட்ஸில் இல்லாமல் கூட இருக்கலாம். பாகிஸ்தானில் லர்கானா மாவட்டம். ஓகேவா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால சொல்கிறேன். லர்கானா மாவட்டம். ஸோ இங்கே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்குது. ஒரு மண் மேடு ஒன்று காணப்படுது. ஓகேங்களா. ஒரு மண் மேடு அப்படின்னு ஒன்று காணப்படுது. அங்கே இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. புதைந்த நகரம் இல்லை புதைந்த மரம் சொல்லுவாங்க. மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களின் புதை மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தானுடைய லர்கானா மாவட்டத்திலிருந்து 1922 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. 1924 யார் வராங்க? சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஓகே. 1924 வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷல் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா. ஸோ இந்த சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது இந்திய தொல்லியல் ஆய்வாளரும் அதோடைய இயக்குனருமான சர் ஜான் மார்ஷல் வந்து இந்த இரண்டு பெரிய நாகரிகம் சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஒன்று தான், ஒரே தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் லேட்டரா வந்து அவர் வந்து என்ன முடிவுக்கு வராரு, இல்லை ஹரப்பா வேற மொஹஞ்சதாரோ வேற, ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் இருந்த தனித்தனி நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. ஓகேங்களா. யாரு? சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற பேர் வந்து முக்கியமான பேர். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படி தானே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புகிறேன். ஓகே. ஓகே. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஓகேவா. ஸோ லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு மூவ் ஆகுவோமா. ஓகே. ஸோ லைட்டாக ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ புதுசாக நீங்கள் படிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும். ஏதோ சொல்கிறீங்க சார், ஏதோ புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இருக்குது, அப்படி தானே. ஓகே. ஸோ அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை விட்டுறலாம், அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது. ஸோ நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்ற சொல்ல வந்தா சொல்கிறாங்க. அது வந்து லத்தீன் மொழி சொல், அதுலேருந்து வந்தா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பொருள் வந்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிமு 3300 காலகட்டத்திலேருந்து 1900 காலகட்டம் வரை இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நகர நாகரிகம். மெசோபட்டோமியா, எகிப்தியன், சைனீஸ் இந்த நகர நாகரிகங்களுக்கு இணையாக வந்து வளர்ந்த ஒரு நகர நாகரிகம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட நகர அமைப்பு, வடிகால் அமைப்பு, தரப்படுத்தப்பட்ட எடைகள், ஓகே, அதே மாதிரி பார்த்தா தொலைதூர வாணிகம் ஆகியவற்றால் இந்த நகரம் வந்து செழிப்பாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட அடிப்படை தகவல் பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்சோ கால்டஸ் என்னது ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. ஓகேங்களா. இதோடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க. காலகட்டம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3300 இருந்து 1900 வரை காலகட்டம் சொல்றாங்க. இதோடைய காலம் அதாவது எந்த யுகத்தை சேர்ந்ததுன்னா பிரான்ஸ் ஏஜ் காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. அப்புறமா இதோடைய எழுத்துக்கள் வந்து பின்னாடி பார்ப்போம். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாங்க, அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாங்க, அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக்கல் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா பட எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். ஒரு நகர அரசு வகையான அரசியல் வந்து இங்கே காணப்பட்டுச்சு. ஓகே, இதோடைய பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து ஷாட்டுகை, சவுத்தில் வந்து தைபாபாத், ஈஸ்டில் வந்து ஆலம்கீர்பூர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்குஜந்தார், வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்குஜந்தார் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இருக்க சூழ்நிலை சொல்லணும்னா நார்த்தில் வந்து ஆப்கானிஸ்தான் வர பரவி இருந்துச்சு, கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வர, மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரான் பாகிஸ்தான் பார்டர் வர, சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைமாபாத் மகாராஷ்டிரா வரை நமக்கு வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ முக்கியமான தளங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து முக்கியமான கதைக்கு வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1826 சர் சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அதாவது ஈஸ்ட் இந்திய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை வீரரும் ஒரு ஆராய்ச்சியாளரும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய நூலில் வந்து விவரிக்கிறாரு. ஓகேவா. நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பன் இதை வச்சு விவரிக்கிறாரு. பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது அங்கே செங்கற்கள் வந்து திட்டாக இருந்ததாகவும் அந்த கதையெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. அதில் தான் ஹரப்பா அப்படின்ற ஒரு குறிப்பு அப்படின்றதுக்கான ஒரு 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 சான்று நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஹரப்பா கூட தொடர்புடைய ஒரு இடமான அதாவது அதே சேம் நகரத்தை சேர்ந்த இன்னொரு நகரம் வந்து 1931 அம்ரி அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு யார் வராங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வருகை தராரு. ஓகேங்களா. ஸோ 1856 கராச்சியிலேருந்து முல்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பாதை அமைக்கிறதுக்காக வேலை நடக்குது. அதில் இந்த ஹரப்பாவுடைய பெரும்பகுதி வந்து அழிக்கப்படுது. உள்ள இருந்து செங்கற்கள் வந்து சுட்ட செங்கற்கள் வந்து கிடச்சிட்டு இருக்குது. என்னடா ஆச்சரியம் சொல்லிட்டு பார்க்குறாங்க, கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை ஹரப்பா டைமில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முத்திரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கிடைக்குது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நில அளவையாளர், ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முதல் தலைவர், முதல் அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை அவர் தான் நிறுவனாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவர் கையில் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுடைய முக்கியத்துவமும் அதோடைய நாகரிகமும் வந்து நமக்கு எப்போ தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1924 நமக்கு ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தலைமை பொறுப்பு இருக்கிறாரு. ஓகேங்களா. இயக்குனர் ஆகுறாரு, ஏஎஸ்ஐயோட இயக்குனர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிக்குது, இன்னும் நிறைய நகரங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1922 நமக்கு லர்கானா மாவட்டம் பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் மேடு ஒன்று அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டும் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ பக்கத்தில் தான். ஸோ ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க இது ரெண்டும் வந்து வேற வேற நகரங்கள், ஆனால் ஒரே காலகட்டத்தை சேர்ந்த வேற வேற 2 நகரங்கள் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ சார் ஜான் மார்ஷல் அப்படின்றோட பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா. அவர் தான் வந்து இதை வந்து ரெண்டும் வேற வேறப்பா அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் வந்து சொல்றாரு. ஓகேவா. ஸோ இப்போ இதுல இன்னும் ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் வந்து சொல்றேன். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த டவுன் பிளானிங் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா போயிடும். ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்டை வந்து இன்னொரு 5 நிமிஷம் சில ஃபேக்சுவல் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 முக்கியமான நகரங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ். ஸோ இல்லைன்னா வந்து எவாலுவேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்.
எவாலுவேஷன் அண்ட் growth ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ஹரப்பா நமக்கு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஹரப்பாவுக்கு முந்தைய நிலை, ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ். ஸோ தமிழில் வந்து அப்படி நான் சொல்றது எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ப்ரீ ஹரப்பா ஸ்டேஜ், அதாவது ஹரப்பனுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்னன்னா ஒரு விஷயம், மெகர்கர் அப்படின்ற பகுதி. ஓகேங்களா, என்ன பகுதி? மெகர்கர். மெகர்கர் அப்படின்ற ஒரு பகுதி. ஓகேங்களா, இது வந்து போலான் ஆற்று பள்ளத்தாக்கு, பாகிஸ்தான், அதாவது பலுச்சிஸ்தான் இருக்குது. பலுச்சிஸ்தான் எங்க இருக்குது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்குது. ஓகே, எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து காணப்படுது. இது வந்து ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ். இங்க வந்து மக்கள் நாடோடியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, விவசாயத்தை அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, நாடோடி மக்கள் அப்பதான் செட்டில் ஆகி விவசாயத்தை பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட டைமு. கோதுமை வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் முதலா வந்து பயிரிடப்பட்டா சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீட்டு வந்து இங்க தான் முதலா பயிரிடப்பட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்னா ஹரப்பா பயன்பாட்டினுடைய தொடக்க நிலை, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹரப்பா. ஸோ இது வந்து ப்ரீ ஹரப்பாவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஹரப்பா, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹரப்பா. ஸோ த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹரப்பா அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இது வந்து ஓகே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹரப்பா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அம்ரி கோட்டுஜி, அம்ரி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 1831 அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கோட்டிஜி. ஓகே, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா பயன்பாட்டின் தொடக்க நிலை அப்படின்னு சொல்லிக்கோங்க. என்னது? ஹரப்பா பயன்பாட்டினுடைய தொடக்க நிலை அப்படின்றது அம்ரி கோட்டுஜி. இங்க வந்து மக்கள் வந்து சமவெளிகளில் ஒரு மாதிரி கிராமங்கள் வாரி செட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து நகர வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி பீரியடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்று ஹரப்பா பயன்பாட்டின் முதிர்ந்த நிலை. ஸோ அப்போ இது வந்து ஆரம்ப நிலைன்னா நமக்கு 3300 ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே. அப்போ அந்த 3000 காலகட்டத்தில் இருந்து ஒரு 2600 அந்த காலகட்டம். ஓகேங்களா, ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹரப்பாவுடைய முதிர்ந்த நிலை, மெச்சூர் ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பா, மெச்சூர் ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பா. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காலிபங்கன். காலிபங்கன் எங்க இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்குது. ஸோ காலிபங்கன், கருப்பு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, இது வந்து அந்த கடைசி காலகட்டம், இந்த 2600 டு 1900 அழியக்கூடிய காலகட்டத்தில் இருந்த ஒரு நகரம். ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல தான் ரொம்ப பீக்ல இருந்து அப்படின்றது. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நகரங்கள்லாம் எழுச்சி வருது. ஏன்? இதான் வந்து பீக்ல இருந்தது, கத்துக்கிட்டு அது வந்து இன்னுமே டெவலப் ஆகி வந்திருப்பாங்க அப்படிதானே. அடுத்தது ஹரப்பா பயன்பாட்டினுடைய இறுதி நிலை அப்படின்றது. ஓகேங்களா, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபைனல் ஸ்டேஜ் ஹரப்பனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் சொல்லலாம். லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல சிதைவடைய தொடங்குது. ஓகே, லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கப்பல் கட்டுமான துறைமுகத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருது அப்படின்றது. வெள்ளப்பெருக்கிலிருந்து நகரத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் ஒன்று கட்டிருந்தாங்க. ஓகேங்களா, மிகப்பெரிய தடுப்பு சுவர் வந்து கட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்க, இது மட்டும் நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த பீரியட்னா 1900 அது அழியக்கூடிய அந்த டைம் 1700 அந்த டைம்ல எல்லாமே கிமு தான். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணனாலும் எல்லாமே கிமு தான். அப்போ இந்த ஒரு 4 வகையான நகரத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெகர்கர், ஹரப்பாவுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவுடைய தொடக்க காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அம்ரி கோட்டுஜி இந்த பகுதியில் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஹரப்பா பயன்பாட்டுக்கு முதிர்ந்த நிலையை பார்க்கணுமா, நீங்க வந்து காலிபங்கனை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவுடைய இறுதி நிலையை பார்க்கணுமா, நீங்க வந்து லோத்துல பாருங்க, அப்படியே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படியே வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ தமிழில் ஓகே தானே உங்களுக்கு? ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். டவுன் பிளானிங் அப்படின்றது இனிமே வந்து ஒவ்வொன்றையும்
ஒவ்வொரு இவங்க நகர அமைப்பு எப்படி இருந்துச்சு, தெருக்கள் வீடுகள் எப்படி இருந்துச்சு, பெருங்குளம் காணப்பட்டுச்சு, தானிய களஞ்சியம் எப்படி இருந்துச்சு, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இவங்களோட டவுன் பிளானிங் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நகர திட்டமிடப்பட்ட பிளானிங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் பிளானிங்கா இருந்துச்சு. டவுன் அப்படின்ற நகரம். ஓகேங்களா? வில்லேஜ் மாரி இல்ல. ஓகேங்க. டவுன்ன்றது சிட்டி பிளான் அப்படிதான் கரெக்ட்டா இருக்கும். நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்புகள். ஓகேங்களா? நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்புகள். நன்கு திட்டமிடப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்றாங்க? ஸோ வெல் பிளான்டு அப்படின்றது. அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இங்கேயே வரும்னு நினைக்கிறேன். இல்ல. ஓகேவா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மொகஞ்சதாரோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாரியான ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி. அதாவது ஒரு உயர்ந்த பகுதி இருந்துச்சு, ஒரு தாழ்ந்த பகுதி இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு உயர்ந்த பகுதி வந்து இருந்துச்சு. அதே மாரி ஒரு தாழ்ந்த பகுதியும் ஒண்ணு இருந்துச்சு. ஒரே நிமிஷம். ஓகே. கன்டின்யூ பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர்ந்த பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயர்ந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ந்த பகுதி வந்து லோயர் சிட்டி, தாழ்ந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உயர்ந்த நகரம், தாழ்ந்த நகரம் அப்படின்ற மாரி நமக்கு இத வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இந்த உயர்ந்த நகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த உயர்ந்த நகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் அதாவது நகரத்தினுடைய முக்கியமான பகுதி. காமனான பிளேஸ். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நகரத்துடைய மக்கள் வாழ்ந்த பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள் ஏரியா அப்படின்ற மாரி. ஓகேங்களா? நகரத்துடைய மக்கள் வாழ்ந்த பகுதி. இங்க தான் வீடுகள்லாம் இருக்கும். எல்லாமே மெயினான ஏரியா வந்து இதுதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருங்குளம் இருக்குது, தானிய களஞ்சியம் இருக்குது. ஒருவேளை அரசர் இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அவங்க இருந்த பகுதி எல்லாமே நகரத்துடைய முக்கியமான பகுதி. நிர்வாகம் செய்யக்கூடிய பகுதி அப்படின்ற மாரி இந்த சிற்றாடல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற கிரேட் பாத் எல்லாமே நமக்கு வந்து இங்க தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு எல்லாமே இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் ஷேப்ல இருக்கும். என்ன ஷேப்ல இருக்கும்? கிரிட் ஷேப். அதாவது நமக்கு வந்து ஆ இந்த மாரி எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பா இருக்கும். அதாவது செஸ் போர்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது? எல்லாமே 90 டிகிரில வந்து கட் ஆகும். அப்படிதானே? ஓகே. ஸோ எல்லா ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் வந்து ரோடு. எக்ஸாக்ட்டா இப்படி டர்ன் ஆகும். நான் வந்து ரோடு மட்டும் வரையறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா இப்படி போயிட்டு இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேவா? ஸோ நான் வந்து இது மென்ஷன் பண்றது எல்லாமே ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்குது. இது வந்து இந்த பிளாக் கலர் எல்லாமே ரோடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மனைகள். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகள் இருக்கும். இங்க வீடுகள் இருக்கும். இங்க வீடுகள் இருக்கும். இங்க வீடு இருக்கும். இங்க வீடு இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ அப்ப நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்ன்ல இருந்துச்சு. ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்ன். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சென்னையில அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும். 90% இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரிட் ஷேப்ல. ஏன்னா அது லேட்டஸ்ட்டா வந்து டெவலப் பண்ண ஏரியா. ஒரு டவுன் பிளானிங் வந்து அங்க வந்து பக்காவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பாருங்க, இங்கேயும் அதே மாரி தான் நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு. ஸோ அந்த கார்னர் எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்துச்சு. ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா திரும்பும். ஸோ ரோடு வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போகும், அப்படி போகலாம் இல்லாம
அப்போ ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் அங்கே இருந்திருக்கதை நம்ம வந்து பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது இல்லையா? ஒரு பயங்கரமான நகர திட்டமிடல் சும்மா வந்து ஏனோ தானே கட்டல, பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இல்லையா? ஸோ நம்ம இப்போ பண்றோம் அது வேற விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன்னால ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால இங்கிருந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விஷயத்தை யோசித்தாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது அப்படிதானே? ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 3 வகையான பில்டிங் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டொல்லிங் ஹவுசஸ் அப்படின்றது, அதாவது மக்கள் வாழ்கிற இடம். அப்புறம் வந்து பப்ளிக் பில்டிங் அப்படின்றது, அப்புறம் பப்ளிக் பாத் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சிற்றாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் பில்டிங் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொல்லிங் ஹவுசஸ், அதாவது மக்கள் வாழ்கிற இடமா வந்து நமக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணிருந்தாங்க. இந்த உயர்ந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாடல்னும், இதை வந்து லோயர் பார்ட் அப்படி சாரி லோயர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2ஆ வந்து நமக்கு பிரிஞ்சிருந்து. ஓகே. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிரானரிஸ், அதான் அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து முக்கியமாக தானிய களஞ்சியம், பெருங்குளம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாடல் இருந்தால் சொல்கிறாங்க. ஓகே. அப்போ நன்கு திட்டமிட்டப்பட தெருக்கள் அப்படிதானே? நான் வந்து சொல்றேன் இல்லையா, கிரிட் ஷேப் பேட்டர்ன்ல இருந்து அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வடிகால் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளோ பக்காவா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தா புரிஞ்சிருக்கும். ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரைனேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கழிவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வெளியே வர்றதுக்கான இது இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு இப்போ இப்போ உள்ள நகர நாகரிகத்தை வந்து கம்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து ஊர்ல டவுன்ல பாருங்க, நம்ம ஊர்ல வில்லேஜ்ல கூட இன்னும் அப்படி பார்க்க முடியாது. நம்ம டவுன்ல பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்ல இருந்தும் அந்த கழிவு நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடையில் வரும் அப்படிதானே? பாதாள சாக்கடை எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதாவது ட்ரைனேஜ் இருக்கும், அது மூடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அது மூடப்பட்டிருக்கும். அங்கங்கேயா மேன் ஹோலும் வச்சிருந்தாங்க. மேன் ஹோல் என்னது, நம்ம ரோட்லாம் பார்க்கும்போது ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சாக்கடை போயிட்டு இருக்கும், பாதாள சாக்கடை மேலே ரவுண்டு போட்டிருப்பாங்க. அதை அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியாட்டு நமக்கு வந்து ரவுண்டா எல்லாமே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எஸ், அது அது வந்து என்ன சொல்றது, மேன்ஹோல். ஸோ அப்போ திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்பு எக்ஸாக்டா கரெக்டா வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட சைடில் இருக்கும். அங்க இருந்து தண்ணி எல்லாம் கழிவு நீர்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு வெளியே கொண்டு சேர்க்கறது மாதிரியாட்டு இருந்துச்சு. அங்கேயும் ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணப்படுதான்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா ஆதாரங்கள் இல்லை நமக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சூப்பராட்டு ஒரு திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் என்னது ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்தோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ வெளியே வருது தண்ணி, தண்ணி வந்து வெளியே வந்து ஒரு சாக்கடையில் ஓடுது. அந்த சாக்கடை வந்து மூடப்பட்டதாக இருக்குது. மூடப்பட்டது இல்லாமல் அதில் ஏதாவது அது அடைப்புகள் வர்றதுக்கு கிளீன் பண்ணதுக்கு என்ன இருக்குது நமக்கு, மேன் ஹோல் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பக்காவாக செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூஸ் பண்ண செங்கல் எல்லாமே வேக வைத்த செங்கல், எரித்த செங்கல். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்ன்டு பிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லாமல் பேர்ன்டு பிக்ஸ்னா நம்ம வந்து என்னது தீயில சுடுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்காதது. வேக வைக்காது அப்படின்றது அன்பேக்டு. அன்பேக்டு நமக்கு வந்து சூரிய ஒளியில வந்து ஹீட் ஆனது. ஓகேங்களா? சும்மா வெயில்ல காய வச்சது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பேக்டு பிக்கையும் யூஸ் பண்ணிருக்காங்க, அன்பேக்டு பிக்கையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே நான் வச்சுக்கோங்க. ஸோ கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிரிட் ஷேப்ல இருந்துச்சு. தெருக்கள் வந்து செங்குத்தாக வந்து ஒன்றே ஒன்று வெட்டி கொள்ளுமாறு அமைந்திருந்தன. வீடுகள் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் மட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேட்டு செங்கல்களால் ஆனது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் இருந்து. ஓகேங்களா? ஸோ நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. அந்த மாதிரி டிசைன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்று ஒவ்வொரு கிணறுகள் இருக்கும். எல்லா வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறுகள் வந்து இருக்கிற மாதிரியாட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்களோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுற தண்ணியையும் ஒரு பெரிய, அதாவது ஒவ்வொரு வீட்டிலேருந்து சின்ன சின்னதாக வந்து சாக்கடைகள் வந்து ஒரு பெரிய ட்ரைனேஜில் பாஞ்சு அது போகுது. ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூடி வச்சுருந்தாங்க. முக்கியமானது அப்படி தானே? ஸோ மூடி வைக்கிறணும் அப்படின்ற கான்செப்ட் முக்கியமானது.
செஸ்பிட்ஸ் அதாவது வந்து மேன்ஹோல் வந்து கரெக்டான இடத்துல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஒவ்வொரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அதாவது முதல் மாடி, 2வது மாடிலாம் இருந்ததாவும் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து அந்த மாரி டிசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து ஒவ்வொரு வீட்லயும் கிணறுகள் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாசல் வந்து தெருவ பார்த்து இருக்காது. நம்ம ஊர்ல ஏதாவது ரோடு அப்டின்னா, நம்ம வீடு எப்படி கட்டுவோம்? நம்ம மெயின் வாசல் வந்து ரோட்ட பார்த்து தான் இருக்கும். அப்படிதானே? அந்த ஸ்ட்ரீட்ட பார்த்து தான் இருக்கும். அப்படிதானே? ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாசல் வந்து அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து ரோடுன்னு வச்சுப்போம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனையும் வச்சுப்போமே. இது இங்க பார்த்து இருக்காது. அதான் இப்படி இருக்கும். நீங்க இப்படி என்டர் ஆகி, இங்க தான் வாசல் புற மாரி இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் இருக்க பக்கத்துல ஜன்னல் கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெருக்கள் இருக்க பக்கத்துல ஜன்னல்கள் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு வெல் இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து கொஞ்சம் முற்றம் இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த வழியா தான் வீட்டுக்குள்ள போற மாரி. அதாவது இதான் தெரு. தெருல வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும்? தெருல இருந்து உள்ள ஏறுனோனே இது கேட் இருக்கும். கேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து வீட்டுக்குள்ள போற மாரி இருக்கும். அப்படிதானே? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, கேட் இங்க இருக்கும். வீட்டுக்குள்ள போற வழி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கமா ஜன்னல் கூட இருக்காது. அதாவது தெரு பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. தெரு பக்கமா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஜன்னல் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. தெரு பக்கமா பார்க்கும்போது நமக்கு வந்து ஜன்னல் கூட இருக்காது அப்படின்ற மாரியான வீடுகள் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மொகஞ்சதாரோட டவுன் பிளானிங் பாருங்க. மொகஞ்சதாரோல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க உயரமான தளத்தில வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, குளியலறைகள் வந்து இருந்துச்சு. பாத்ரூம் வந்து இருந்துச்சு. வெளிய வந்து கிணறு இருந்துச்சு. ரொம்ப முக்கியமானது. வீட்ல வந்து குளியலறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படிதானே? அ நார்மலான இப்போ கூட நமக்கு வந்து நெறைய வீடுகள்ல டாய்லெட், குளியலறை இல்ல. வெளிய தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே வீட்டுக்குள்ளேயே குளியலறை இருக்க மாரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே. 2 தனித்துவமான பகுதிகள். அதான் நான் சொல்றது இந்த கோட்டை நகரம் மற்றும் கோட்டை அல்லது மேட்டு நகரம். அதாவது சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு. ஓகே. சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கீழ்ப்பகுதி நகரம், லோயர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிட்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய குளம். ஓகேங்களா? கோட்டையின் முற்றத்தில் அமைந்த ஒரு பெரிய குளம். அதாவது கிரேட் பாத் நமக்கு வந்து இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ரிச்சுவலிஸ்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வந்து முக்கியமான சடங்குகள், நிகழ்வுகள், பூஜை, நமஸ்காரங்கள் இந்த மாரிலாம் பண்ணும்போது, அதுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்டதாட்டு தான் இந்த தொப்ப குளம், இல்ல வந்து இதுக்கு கிரேட் பாத் வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஸோ முக்கியமானது அது. ஓகே. ஸோ இந்த பெருங்குளத்த பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர்த்தேக்கம். செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர்த்தேக்கம். எங்க போச்சு? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் பாத் இப்படி இருக்குது. ஓகே. ஒரு செவ்வக வடிவத்தில அமைந்த ஒரு நீர்த்தேக்கம் அப்படின்ற மாரி இருக்குது. குளத்தினுடைய 4 பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நடைபாதைகள் இருக்குது. குளத்தோடைய 4 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நடந்து வர்றதுக்கு நடைபாதைகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்தன் சைடு வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத்து, இது வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட் அப்படிதானே. ஸோ இந்த குளத்தோடைய நமக்கு வந்து ஆ வடக்கு பக்கத்திலும், தெற்கு பக்கத்திலும் வந்து படிக்கட்டுகள் காணப்படுது. ஓகேங்களா? ஸோ இங்கருந்து இறங்கி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுகள். அதே மாரி இங்கிருந்தும் இறங்கி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுகள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அது முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டு கூட வைப்பாங்க. அதே மாரி அந்த குளத்துல இருந்து தண்ணீர் வந்து வெளியே கசியாம இருக்கறதுக்காக, சுவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. ஓகேங்களா? இயற்கை தார் கொண்டு பல அடுக்குகள் வந்து பூசியிருக்காங்க. அதனால அது வந்து தண்ணி கசியாம இருக்கிறதுக்காக. குளத்தினுடைய தரைப்பகுதி வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்காக பிட்டுமன் ஒண்ணு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி வந்து தண்ணி வந்து வெளிய லீக் ஆகாமயும், கசியாமயும் இருக்கிறதுக்கு சூப்பரான செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நடைபாதை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் நடைபாதை. இந்த நடைபாதை பக்கத்துல ஓகே. இந்த நடைபாதை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உடை மாற்றுறதுக்கான ரூம்ஸ்லாம் இருக்கு. அறைகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த நடைபாதை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா,
உடை மாற்றுறதுக்கான அறைகளும் இருக்குது. ஓகேங்களா? இப்ப நீ இன்னைக்கு கூட தெப்பக்குளத்துல பார்த்தா கூட தெரியும். எங்க எங்க ஊர் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளம் ஒண்ணு இருக்குது. அங்க பாருங்க எக்ஸாக்ட்டா அந்த குளம் இருக்கும். குளத்தோடைய 2 பக்கம் வந்து படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. சில குளத்துல வந்து 4 பக்கம் படி இருக்கும். சில குளத்துல 2 பக்கம் படி இருக்கும். ஆ எப்படினாலும் நீங்க ஏதாவது ஒண்ண வந்து கற்பனை பண்ணி பாருங்க. மதுரையில ஒரு ஃபேமஸான தெப்பக்குளம் இருக்கு அப்படிதானே. ஸோ மேக்ஸிமம் ஹிந்து டெம்பிள்ஸ் பக்கத்துல ஒரு தெப்பக்குளம் கண்டிப்பா இருக்கும் அப்படிதானே. ஸோ எங்க ஊர்ல நான் பார்த்த அந்த தெப்பக்குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கமும், இந்த பக்கமும் படி இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் சும்மா செவுரு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் பக்கத்துல இருக்கும். ஸோ இந்த பக்கமும், இந்த பக்கமும் படி. இங்க இருந்தும் நீங்க இறங்கிக்கலாம், இங்க இருந்தும் இறங்கிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுவர் தான் இருக்கும். இங்க நீங்க இறங்க முடியாது. ஓகேங்களா? அந்த மாரி செட்டப்ல இருக்கும். இதுல இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் இருக்கும். அதாவது உள்ள வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கு மாரி ரூம்ஸ் இருக்கும். எல்லாமே கல்லுல கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுல கட்டியிருப்பாங்க. இங்க வந்து ரூம்ஸ் இருக்கும். அதே மாரி இங்கேயும் உடை மாற்றும் அறைகள் வந்து சுத்தி இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பக்கத்துல இருக்கிற சில அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, தானிய கிடங்குகளா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய சுவர்கள் வந்து ஜிப்சமால பூசப்பட்டிருக்குது. எதுக்காகன்னா தண்ணீர் புகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிப்சம் கலந்த கலவையால வந்து பூசப்பட்டிருக்குது. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இப்போ உள்ள ஸ்விம்மிங் பூல் ஸ்ட்ரக்சர்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஊர்ல தெப்பக்குளத்துல வந்து தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணோம்னா, கீழ நமக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே அந்த தண்ணிய வந்து என்ன சொல்ல மோட்டர் மூலமா வெளியேத்தணும் அப்படின்னு தான் பெரும்பாலான தெப்பக்குளங்கள்ல இருக்கும். அந்த காலத்துல ட்ரைனேஜ் மூலமா பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எதுவும் நான் கேள்விப்பட்ட மாரி இல்ல. இருந்திருக்கலாம். ஓகே. நம்மளுடைய காலகட்டத்துல சொல்றேன். ஓகே. ஆனா வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்களா? அங்க வந்து தண்ணி ட்ரெயின் ஆவறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? கீழ வந்து அந்த பைப்ப தொறந்து விட்டுட்டீங்கன்னா போதும். மொத்த தண்ணியும் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி வெளிய போயிரும். அதே மாரியான செட்டப்ல இங்க வந்து செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கட்டுமானத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கழிவு நீர் வடிகால் வசதி இருந்துச்சு. அது வந்து ஆ ஆமா. அங்க வந்து தண்ணி வந்து ஈஸியா ட்ரெயின் ஆகி போறதுக்கான வாய்ப்புகளும் பண்ணிருந்தாங்க. புது தண்ணி வந்து சேர்த்துப்பாங்க. அந்த தண்ணிய வந்து பழைய தண்ணி அழுக்காகிடுச்சுன்னா, அத வந்து வெளிய எடுத்துட்டு புது தண்ணி சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மத வழிபாடுகள் மத வழிபாட்டுக்காகவோ, இல்ல சம்திங் ஏதோ ஒரு சடங்கு முறைகள் இது பண்றதுக்காகவோ அந்த குளத்த வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ குளத்தினுடைய 3 பக்கமும் வந்து படிகள் 3 பக்கமும் அறைகள் இருந்தா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 3 பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அறைகள் இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகே. இப்ப பாருங்க இதுக்கு தண்ணி எங்கருந்து வரும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? தண்ணி எல்லாம் வெளிய எடுத்தீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் தண்ணி எங்கருந்து வரும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்துல இருந்து தண்ணி வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிணறுல இருந்து தண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த கிரேட் பாத் பத்தி நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ பெரிய குளம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட்டையின் முற்றத்தில் அமைந்த மிகப்பெரிய தொட்டி. பெரிய குளம் வந்து அருகில் உள்ள அறைகளுடன் பல அறைகளுடன் இருந்தது. சடங்கு நீராடலுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? சம்திங் சடங்குகள் மற்றும் அது தொடர்பான நீராடல்களுடன் இது வந்து தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து இன்னொரு ஃபேக்ட் வந்து ஸ்கூல் புக்ல குடுத்திருப்பாங்க. இந்த தெருக்கள் சொன்னேன் இல்லையா? இந்த தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தெருக்கள்லாம் 33 அடிகள் வர வீதி இருந்துச்சு. 33 அடின்றது சச் எ பிக் ஓகேங்களா? 16 அடின்றதே நம்ம ஊர்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். 36 அடின்றது கிட்டத்தட்ட பைபாஸ். ரோடு கூட வராது. ஓகேங்களா? பைபாஸ் கிடையாது. 4 வே ரோடுன்ற அளவுக்கு வந்துரும். ஓகே. ஸோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 அடிகள் அளவுக்கு பெரிய தெருக்கள் இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ சிறிய தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 அடி வரை இருந்துச்சு. ஓகேங்களா? சிறிய தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 அடிகள் வரை இருந்ததா சொல்றாங்க. அதாவது 3 வண்டிகள் ஒரே சாலையில போற அளவுக்கு பெரிய சாலைகள் நமக்கு வந்து காணப்பட்டுச்சு. வந்து 3 சாலைகள் 3 வண்டிகள் 3 மிகப்பெரிய வண்டிகள் வந்து சாலையில போகிற அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய சாலைகளா நமக்கு வந்து காணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி என்ன சொல்றது? 2 மாடி வீடு இருந்துச்சு. பெரும்பாலான வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பல அறைகள் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கிணற்றையும், ஒரு முற்றத்தையும் உடையதா வந்து இருந்துச்சு. கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் முற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு கிணறு இருக்கும் அப்படின்றது.
இதுல அவங்க யூஸ் பண்ண செங்கல் பாருங்க, சுட்ட செங்கலும் யூஸ் பண்ணாங்க, நம்ம நார்மலா வந்து காய வைத்த செங்கலும் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல அந்த சுட்ட செங்கல் எல்லாமே சம அளவுடையதா இருந்துச்சு பெரும்பாலும். ஓகேங்களா? எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சம அளவுடையதா இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கூரைகள் வந்து சமதளமா இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க வந்து பெருங்களஞ்சியம் இருக்கிறத பார்க்குறோம். தானிய களஞ்சியம் அடுத்து நான் சொல்றேன் அத பத்தி. தானிய களஞ்சியம் இருக்கிறத பார்க்குறோம். பெருங்குளம் இருந்தத பார்க்குறோம். ஆனா எங்கேயோ அரண்மனைகளோ, கோயில்களோ இருந்தத பார்க்கவே முடியல. ஓகேங்களா? ஒரு அரண்மனை இருந்தது. அப்படின்னா ராஜா இருந்தாரா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ராஜா இருந்தத நம்ம வந்து பார்க்கவே முடியல அப்படின்றதும், வழிபாட்டு தலங்கள் இருந்தத வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அரண்மனைகளோ, ராஜாக்களோ இருந்ததுக்கான அடையாளத்த நம்மளால வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கழிவுநீர் அமைப்பு பார்த்துட்டோம் அப்படிதானே? வடிகால்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுநீர் வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே சுட்ட செங்கற்களால் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்துச்சு. எஸ். இது சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் நான் வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். ஓகேவா? என்னன்னா, வீட்ல இருந்து கழிவுநீர் வெளிய வருது இல்லையா? அப்ப கழிவுநீர் வெளிய வரும்போது திடக்கழிவுகள் வந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துரும். அங்க இருந்து தண்ணி மட்டும் தான் வந்து வெளிய போகும். புரியுதா? வீட்ல இருந்து வெளிய வருது அப்படின்னா, இதான் வந்து வீடு. நீங்க வந்து வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க. இப்படி இருக்குது அப்படின்னா, இங்க வந்து கழிவுநீர் வெளிய வருதுன்னா, இங்க ஒரு பிட் இருக்கும். குழி. அந்த குழியில திடக்கழிவுகள் விழுந்துரும். தண்ணி மட்டும் அப்படியே வந்து நிரம்பி மேல போயிட்டு, இங்க ட்ரைனேஜ்ல போய் மிக்ஸ் ஆகும். அப்படி ட்ரைனேஜ்ல மிக்ஸ் ஆகி அப்படி போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திடக்கழிவுகள் வந்து எங்கேயும் போய் ஸ்டோர் ஆகாது. திடக்கழிவுகள் அப்படின்றது குப்பைகள், வேஸ்ட்டுகள் அதாவது புரியுதுல என்ன சொல்றேன்னு? வெறுமனே தண்ணி மட்டும் தான் ட்ரைனேஜ்ல போகும். இங்க திடக்கழிவுகள் இருக்கும். அந்த திடக்கழிவுகள் நம்ம வந்து பின்னாடி மாத்திக்கலாம். ஓகே. அந்த மாதிரியா செட் பண்ணிருந்தாங்க. ஸோ பெருங்குளம் பார்த்தாச்சு அப்படிதானே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தானிய களஞ்சியம் ஒன்று தான் சொல்றாங்க இல்லையா? அத பத்தி பார்த்துடலாம். ஸோ தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கற்களால் அடித்தளமிட்ட மிகப்பெரிய அமைப்பு. ஓகேங்களா? இது என்னது? கிரேட் பாத். அடுத்தது வந்து கிரேட் கிரானரி. தானிய களஞ்சியம். ஸோ தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கற்களால் அடித்தளமிட்ட மிகப்பெரிய அமைப்பு. ஸோ கீழ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன யூஸ் பண்றாங்க? செங்கற்கள் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா? 168 அடி நீளமும், 135 அடி அகலமும் உடையதா இருந்துன்னு சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க? 168 அடி நீளமும், ஓகே. 168 அடி நீளமும், 135 அடி அகலமும் இருந்தா சொல்றாங்க. ஃபீட்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இவருடைய சுவர்களுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 52 அடி உயர ஹைட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? சச் எ பிக் பில்டிங் அப்படிதானே? ஸோ 52 ஃபீட்டா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9 அடி திக்னஸ். 9 ஃபீட்டு திக்னஸ். ஓகேங்களா? அதோட இதோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9 அடி திக்னஸா இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆ இது 2 வரிசையா வந்து கட்டியிருக்காங்க. கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வரிசையா வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, 6 மண்டபங்கள் இருந்தா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வரிசை இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வரிசை இருக்கும். இப்படி 2 வரிசையா இருந்துச்சு. ஒவ்வொன்லயும் 6, 6 மண்டபங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்டபத்திலயும் 3 பெருச்சுவர்கள் இருக்கும். 4 அறைகள் இருக்கும். ஓகே. இந்த மண்டபத்துடைய தரைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, மரப்பலகையால வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? மரப்பலகையால வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து தானியங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பின்னாடி அந்த தள வெடிப்புகள்ல அந்த கோதுமை, பார்லி, திணைவகைகள், எள் அந்த அந்த மாதிரியான உணவு தானியங்களுடைய இது வந்து சிதறி காணப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துக்குது? சர்ப்ளஸா எக்கனாமி நமக்கு வந்து சர்ப்ளஸா அக்ரிகல்ச்சர் நடந்திருக்குது. அப்ப நீங்க வந்து இப்படி கற்பனை பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம வந்து டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நகரத்துக்கு வந்துட்டோம். மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றான்? ஒரு கட்டத்துல அந்த நகரத்துல அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பவும் பாருங்க விவசாயம் பண்ணி தனக்கு தேவையான உணவ தானே தயாரிச்சு கொள்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் பண்ணது சர்ப்ளஸ் ஆவுது. அத சேர்த்து வைக்கிறான். பஞ்ச காலத்துல நமக்கு இல்லாம போயிறக்கூடாது. இல்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்த்து வைக்கிறான். இப்ப இன்னும் அதிகமாகும்போது அவன் வந்து வாணிகம் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் அதிகமாகும்போது சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். வாணிகம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா?
ஸோ இப்படி போக போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்ணுறாங்க. சில பேர் விவசாயம் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, சிலவர்கள் முத்துமணி கைவினைப் பொருட்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை சார்ந்திருக்காங்க. அவங்க வந்து உணவுக்காக ஒருத்தவங்க சார்ந்திருக்காங்க. அப்போ வந்து வாணிகம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து கிரேட் கிரானரி, அதாவது இந்த தானிய களஞ்சியம் இருந்து அப்படின்றதே அவங்க வந்து எக்கனாமிக்கலாக வேற லெவலில் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நமக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ராக்கி ஹரிகில வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ராக்கி ஹரிகி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில இருக்குது. ராக்கி ஹர்கி. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில இருக்குது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 20 தூண்களும் 4 வரிசை உடையாட்டு பரந்த விதமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தானிய களஞ்சியம் பற்றியானது. ஓகே. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அக்ரிகல்ச்சர். இவங்களுடைய வாழ்வாதாரம். ஸோ இவங்களுடைய நிலையான வாழ்வதற்கு வேளாண்மை தான் இவங்களுக்கு வந்து முக்கிய ஆதாரமா வந்து திகழ்ந்துச்சு. எது? வேளாண்மை தான் முக்கிய ஆதாரமா வந்து திகழ்ந்தது. கோதுமை, பார்லி, ஓகே, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள்ளு, திணை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பயிரிட்ட முக்கியமான பயிர் வகைகள். ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை பயிரிடல் முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை பயிரிடல் முறை. ஓகே. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ அப்ப என்ன என்ன பண்ணாங்க? ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை பயிரிடல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை பயிரிடல் முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 2 பயிர்கள் வந்து விடுறது அப்படின்ற மாரி, இல்லன்னா இருபோக பயிர்கள், அதாவது இருபோக சாகுபடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வருஷத்துக்கு 2 வாட்டி அந்த மாரியா சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை பயிரிடல்னா, ஆ 2 வகையான தானியங்களை வந்து பயிரிடுறது தான் வந்து இரட்டை பயிரிடல் அப்படின்னு நான் எக்ஸாக்ட்டா நம்புறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கல்ச்சருக்கு இணையானதா இருந்ததா சொல்றாங்க. அதனால நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அது ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஹரப்பாவுல வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? ஹரப்பால வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து பயன்பாட்டில் இல்லை. அங்க பாருங்களேன், இரட்டை பயிர் சாகுபடினா, ஒரு ஆண்டில் 2 பயிர்கள் அப்படின்றது தான் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெல் போடுவாங்க. அது விளைஞ்சு முடிச்சோனே அங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெல் போடுவாங்க. அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு போடுவாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டூயல் கிராப்பிங் அப்படின்றது. ஓகே. ஸோ ஒரு மண்ணில் வந்து ஒரே கிராப்பிங்கே பண்ணிட்டு இருக்கல. ஸோ நெல்லுனா ஃபுல்லாவே நெல்லே போட்டுருக்கல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நெல் போடுவாங்க. அதை எடுத்த உடனே வந்து நிலக்கடலை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்ல வந்து உளுந்து போடுவாங்க. அந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ எங்க ஊர் சைடுல இது அதிகமா நடக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் விவசாயம் வந்து வேற வேற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டியூயல் கார்ப்பிங் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விவசாயத்துக்கு வந்து கலப்பைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கலப்பையால் உழுந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல காலிபங்கல்ல நம்ம வந்து இன்னைக்கும் பார்க்க முடியுது அப்படின்றாங்க. அதே மாரி கால்வாய் மற்றும் கிணற்று நீர் பாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கால்வாய் மற்றும் கிணற்று நீர் பாசனத்தை இதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைகள் வந்து பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதே மாரி செபு அப்படின்ற ஒரு மாடு வகையை வந்து
பழக்கப்படுத்தியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பயிரிடுதல் முறையோ, அதே மாரி நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம்? இந்த கால்நடை வளர்ப்பு அப்படின்றத பார்க்க போறோம். அனிமல் டொமஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ வேளாண்மையுடன் மேய்ச்சல் தொழிலும் வந்து நடைமுறையில இருந்துச்சு. வேளாண்மையுடன் மேய்ச்சல் தொழிலும். ஸோ நமக்கு பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி நமக்கு வந்து காட்டுல வளர்ந்துட்டு இருக்க ஒரு தாவரத்த நம்ம வீட்டு பக்கத்துல வளர வச்சாச்சு. விவசாயம். காட்டுல வளர்ந்துட்டு இருந்த ஒரு விலங்க நம்ம வீட்ல வந்து பழக்கப்படுத்தியாச்சு. அதான் வந்து கால்நடை. ஓகேங்களா? அப்ப வேளாண்மையுடன் மேய்ச்சல் தொழிலும் நடைமுறையில் இருந்தது. வேளாண்மையுடன் மேய்ச்சல் தொழிலும் நடைமுறையில் இருந்தது. ஆடு, ஓகேங்களா? ஆடு, மாடு, கோழி. ஆடு, மாடு மற்றும் கோழிகள்லாம் வந்து வளர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆடு, அது முக்கியமா வந்து ஆடுகள்ல வந்து செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி இதெல்லாம் வந்து அதே மாரி எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் அவங்களுக்கு இருக்கிறதா பார்க்க முடியுது. ஹரப்பா பண்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி அவர் கால்நடைகள் வந்து ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜெபு. ஓகே. இசட்இபியு. ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்நடைகள் வந்து அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு ஜெபு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்க. ஒரு பெரிய உடல் அமைப்பை கொண்ட ஒரு முரட்டுத்தனமான மாடு மாரி இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முத்திரைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மாட வந்து பழக்கப்படுத்தினதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஹரப்பா மக்களுடைய உணவில வந்து மீன், பறவை, இறைச்சி எல்லாமே இருந்துச்சு. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு நான்வெஜ்காரங்க தான். ஓகே. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் நமக்கு வந்து ஹரப்பால பார்க்க முடியுது. அப்போ டொமஸ்டிகேஷன் விலங்குகளை வந்து அவங்க வந்து பழக்கப்படுத்தின இந்த விஷயம் இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜெபு அப்படின்ற கால்நடை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாடுடைய இனம் அது வந்து பார்த்தீங்கன்னா, முத்திரைகள்ல பதிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரீசெண்டா 2020ல குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோட்டாடா பட்லி குஜராத்ல கோட்டாடா பட்லி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 59 பானை தொண்டுகள் மேல வந்து ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த நாகரிகத்தை சேர்ந்தது. அதாவது ஹரப்பன் நாகரிகத்தை சேர்ந்ததா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன கண்டாங்கன்னா, அந்த ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க. குஜராத்ல கோட்டாபட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சி ஆய்வுல 2020ல ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா விஷயத்துல விட்டுருங்க. முக்கியமா வந்து ஹரப்பா மக்கள் பால் பொருட்கள் உற்பத்தி வந்து பண்ணிருக்காங்க. பால் பொருட்கள் உற்பத்தி வந்து பண்ணதா வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இவங்களுடைய கைவினை தயாரிப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். எப்படி முடியும்னு தெரியல. பார்க்கலாம். ஸோ கைவினை தயாரிப்பு மணிகள், அணிகலன்கள் செய்தல், சங்கு வளையல்கள் செய்தல், உலோக வேலைகள் செய்தல் இந்த மாதிரியான கைவினை வேலைப்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கர்னீலியன் அப்படின்ற மணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ்பர் கிறிஸ்டல் அப்படின்ற படிகக்கல், ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல், செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு, பீங்கான், சுடுமண் எல்லாத்துலயும் வந்து இவங்க வந்து இந்த அணிகலன்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராஃப்ட். அதில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மெசோபொட்டேமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, மெசோபொட்டேமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ மணிகள் எண்ணற்ற வடிவங்கள் மற்றும் அலங்காரங்களில் செய்யப்பட்டன. ரொம்ப முக்கியமானது மணிகள் மெசோபொட்டேமியாவுக்கு ஏற்றுமதிகள் செய்யப்பட்டன. எங்க? மெசோபொட்டேமியாவுக்கு ஏற்றுமதிகள் செய்யப்பட்டன. ஓகேவா? இங்க பாருங்க, இதுல முக்கியமான பொருட்கள் எங்க நகரத்துல அப்படின்னு பாருங்க. இங்க ஓகே. ஸோ கடல் சிப்பி ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சங்கு கரெக்டாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு. ஓகேங்களா? ஸோ சங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட். ஓகேங்களா? இங்கே சிப்பின்னு கொடுத்துருக்காங்களா? நாகேஸ்வர் பாலக்கோட் அந்த பகுதியில் தான். ஸோ சிப்பின்னு போட்டதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சங்குன்னு போட்டுக்கோங்க. ஷெல் அப்படின்றது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாகேஸ்வர் பாலகட் அப்படின்ற பகுதியில் வந்து நமக்கு வந்து காணப்படுச்சு. வைடூரியம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகையில் வந்து காணப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது லாப்பிஸ் லசூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாப்பிஸ் லசூலி அப்படின்றது இந்த இங்கிலீஷ் பேரை நான் வச்சுக்கோங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வைடூரியம். ஓகே, ஸோ லாப்பிஸ் லசூலி அப்படின்றது ஷார்ட் கையில் காணப்பட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னீலியன் அப்படின்ற சிவப்புக்கல், கர்னீலியன் அப்படின்ற சிவப்புக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல்ல காணப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீடைட் அப்படின்ற நுரைக்கல், சவுக்கல் இல்லைன்னா சலவைக்கல் இல்லை நுரைக்கல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீடைட் வந்து பார்த்தீங்கன்னா தென் ராஜஸ்தானில் வந்து காணப்பட்டுச்சு. அப்புறம் வந்து காப்பர் செம்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து காணப்பட்டுச்சு. ஓகேங்களா, ராஜஸ்தானில் காணப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி, அதாவது சங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட் 1, லாப்பிஸ் லசூலி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை 2, சிவப்புக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் 3, ஸ்ட்ரீடைட் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தான் 4, செம்பு வந்து பார்த்தீங்கன்னா 5. செம்பு வந்து ராஜஸ்தான். இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இதெல்லாம் கிடைச்ச இந்தந்த ஏரியாக்களில் அதிகமாக இருந்துச்சு. அங்கே கிடைச்ச முக்கியமான இதுவும் கூட. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து கைவினை தயாரிப்பு பொருட்கள். அப்போ நமக்கு வந்து விவசாயம் பார்த்தாச்சு, விவசாயம் சம்மந்தப்பட்ட நம்ம விலங்குகளை பழக்கப்படுத்துகிற அந்த விஷயம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களுடைய தயாரிப்புகளை நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டரி. பாட்டரினா வந்து மண்பாண்டங்கள். ஸோ மண்பாண்டங்கள் பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் பாட்டரி தான் நமக்கு வந்து மெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரெட் அண்ட் பிளாக், ரெட் அண்ட் பிளாக் வேர். ஸோ ரெட் அண்ட் பிளாக் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் அண்ட் பிளாக் பேட்டரி தான் நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதாவது இந்த பாட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லோகேஷனில் ரெண்டாக பிரிச்சுக்காங்க. ஒன்று வந்து பிளைன் பாட்டரி, ஒன்று வந்து பெயிண்டட் பாட்டரி. ஓகேங்களா, பெயிண்டட் பாட்டரி அப்படின்றது ரெட் அண்ட் பிளாக் கலரில் பெயிண்ட் இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பானை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இப்போ அந்த பானையில் பார்ப்போம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது வந்து படங்கள் வரைகிறது. ஓகேங்களா, ஏதாவது வந்து படங்கள் வந்து வரைகிறது, அந்த மாதிரியான ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மேலே ஃபுல்லாக பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்து அழகாகிறதுக்காக ரெட் கலரில் வந்து கலர் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படங்கள் வந்து என்னென்னா மரங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அதில் வரைஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி பானைகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் மேடு வேர்ஸ் தான். எல்லா சக்கரத்தில் வந்து சுற்றி வந்து பானை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பண்ணிருந்தாங்க. அந்த பானைகள் எதுக்காக பயன்படுச்சு அப்படின்னு பல விதமாக வீட்டில் வந்து அன்றாடம் அன்றாடம் பரிமாறுறதுக்கு இது யூஸ் பண்ணுற பொருள், ஏதாவது பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு அப்படி பயன்படுத்தி, டெக்கரேட்டிவ் பொருட்கள் பண்ணுறதுக்கும் பயன்படுச்சு. ஓகேங்களா, டெக்கரேட்டிவ் அழகு சாதன பொருட்களாகவும் வந்து பயன்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ சில பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நீளமாக இருக்குது. அங்கே வந்து அங்கங்கே ஹோலாக இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஏதாவது கழுவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அந்த ஓட்ட வழியாக வெளியே வந்துடும். மீதி அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நீட்டாக அப்படின்ற மாதிரியானதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான பானைகள் எல்லாமே இவங்க வந்து பண்ணாங்க. ஸோ மட்பாண்டங்கள் வந்து அப்போ சக்கரங்களை கொண்டு உருவாக்குனாங்க. மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு மேக்சிமம். அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அடர் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தில் ரெட் அண்ட் பிளாக் அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட பாத்திரத்தை வைப்பதற்காகவும் நீரை சேமிப்பு வைத்துக்க கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்ததுக்கு ஏற்படைய குறுகிய பிடியுடைய கலன், அதாவது இப்போ கப்பு மாதிரி. ஓகேவா, டீ கப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஸோ நுனி சிறுத்து தாங்கும் பகுதி நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள். ஓகேங்களா, இப்படி பல வகைகள் வந்து மண்பாண்டங்கள் இருந்தா சொல்றாங்க. அவற்றில் வந்து படங்கள்ல வரைஞ்சிருக்காங்க. அதில் வந்து ஓவியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மீன், ஒரு செதில், இல்லை ரெண்டு வெட்டி கொள்ளக்கூடிய வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோணல் மாடலான கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஹரப்பா நகரத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்ப வேலைப்பாடுகள் மிகுந்ததாகவும் இருந்தன. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஹரப்பா நகரத்தை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடுகள் மிகுந்ததாகவும் நமக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ மனிதர்களால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. ஓகேங்களா, செம்பு மறந்துடாதீங்க. ஓகே, ஓகே. ஸோ பெயிண்டட் மோட்டிவ் ஆன் pottery. ஓகே, என்னென்னலாம் படங்கள் வந்தாங்கன்னு சொல்லுறாங்க. ஸோ அரசமலை இலைகள், மீன் செதில் வடிவம். மீன் செதில் வடிவம்னா இப்போ வந்து பானை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது பானையாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா மீன் சிதில் வடிவங்கள்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நெருக்க மாட்டு, ஓகேங்களா, இந்த படங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து வரைகிறது, அரச மரத்தோடைய இலையோட படம் வரைகிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைந்த வட்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கலைந்த வட்டங்கள்லாம் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று வெட்டி கொள்ளக்கூடிய வட்டங்கள் எப்படி வரைகிறது, ஓகேங்களா. ஸோ ஜிக்ஜாக் கோடுகள் வரைகிறது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியாண்டு நிறைய விதமான டிசைன்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அடுத்தது மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன், உலோகங்கள், கருவிகள் மற்றும் ஆயுதங்கள். ஸோ மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இது என்னது, செம்பு அப்படின்னு சொன்னேன், அப்படிதானே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்பு. ஹரப்பன் நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல யுகத்தை சேர்ந்தது, பிரான்ஸ் ஏஜை வந்து சேர்ந்தது. இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த மக்கள் வந்து செம்பு வெண்கல கருவிகள் தான் அதிகமாக வந்து பயன்படுத்திருக்காங்க. என்ன கருவிகள்? செம்பு வெண்கல கருவிகளும் அதிகமாக பயன்படுத்தினாங்க. வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மை கைவினைப் பொருட்களுக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு வந்து தேவைப்பட்டன. ஸோ ஒரு வகை படிகக்கல்ல செய்யப்பட்ட கத்திகள், ஓகேங்களா. ஸோ அது வந்து சேட்டி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த நிறைய வந்து கத்திகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பு பொருட்கள், எலும்பு மற்றும் தந்த கருவிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஊசிகள், சவரக்கத்திகள், இழைத்தட்டுகள், கண்ணாடிகள் எல்லாமே செம்பால வந்து பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி வேற ஏதோ சொன்னேன் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரோகி செட் அப்படின்ற பாறையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான கத்திகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. அது போக இல்லாமல் ஆயுதங்களும் செஞ்சுருக்காங்க. அதில் அம்பு முனைகள், ஈட்டி முனைகள், ஓகேங்களா, செட் வகை கோடாரி வகைகள் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த காலத்தில் போர்களுக்காக இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. போர் எடுத்தோமா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாடுறதுக்காக பண்ணப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லையா. ஓகே, ஸோ அப்போ ரோரி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோரி செட்டு, ஸோ ரோஹி செட்னு போட்டுப்பாங்க இங்கே பாருங்க, ஏதாவது ரோரி செட், ROHI வருமா, RI வருமா, ரோரி செட்டு தான் வரும், ஓகேங்களா. ஸோ ரோரி செட் அப்படின்ற படிக்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திகளை வந்து செஞ்சு ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்களுடைய துணிகள் மற்றும் இது, ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க. அப்போ ஐவிசி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மற்றும் இரும்பின் பயன்கள் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, ஓகேங்களா. ஓகே, ஸோ செம்பு வந்து மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஆயுதம். அதே மாதிரி அவங்களுக்கு இரும்பு மற்றும் என்னது குதிரை பற்றிய அறிவு வந்து அவங்களுக்கு இல்லை. சேம் டைம் செம்பு தான் அவங்க வந்து முதலா யூஸ் பண்ண இதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, ஆடை மற்றும் அணிகலன்கள். ஓகே, ஆடை மற்றும் அணிகலன்கள் பார்த்தோம்னா ஹரப்பர் மக்கள் ஆடைகள் அணிந்தனர் மற்றும் உலோக கல் அணிகலன்களையும் பயன்படுத்தினாங்க, ஓகேங்களா. ஹரப்பர் மக்கள் வந்து ஆடைகளை அணிந்தனர் அப்படின்ற துணியாலான ஆடைகளை வந்து அணிந்தனர், அதான் முக்கியம். அதாவது பருத்தி ஆடைகள் வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இருந்துச்சு. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றியதற்கான அந்த சுழல் அச்சுகள் இருக்கு இல்லையா, அவங்க அது பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ நூல் நூத்து பண்ணிருக்காங்க. பருத்தியிலிருந்து பஞ்சு கண்டுபிடிச்சு, பஞ்சிலிருந்து நூல் பண்ணிருச்சு, நூல்ல இருந்து ஆடைகளை வந்து பண்ணிருக்காங்க. கல்லாலும் உலோகங்களாலும் உள்ள அணிகலன்களை பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு பருத்தி பட்டு குறித்த அறிவு வந்து இருந்திருக்குது. ஓகே, பருத்தி மற்றும் பட்டு குறித்த ரெண்டையும் குறித்த அறிவு வந்து இருந்திருக்குது அப்படின்றது முக்கியமானது. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுடுபன் பொம்மையில மத குரு போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதை நாம் வந்து பார்க்க முடியுது. மொகஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையினுடைய முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் வந்து காணப்படுது, ஓகேங்களா. அந்த 2 பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணிருக்கணும், ஆட் பண்ணல, பார்ப்போம், ஓகேங்களா. முடிஞ்சா வந்து நெக்ஸ்ட் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்க, ஓகேங்களா. அந்த மத குருவுடைய உருவமும் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒரு டான்சிங் கேர்ள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 2 பற்றி நம்ம வந்து தனியாக பார்ப்போம். அந்த டான்சிங் கேர்ள் பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க கை வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும், அந்த கையில் ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, அவங்க பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த அணிகலன்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு மத குரு போல் தோற்றமளிக்கிற ஒரு நபர் இருக்காரு, அவருடைய சிலை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூ வேலைப்பாடுகள் நிறைந்த, ஓகே, எம்ப்ராய்டரி அதிகமாக இருந்த ஒரு ஷால் மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்காரு, அதாவது மேலாடை ஒன்று வந்து போட்டிருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலை நுட்பம் வந்து தெரியுது. ஓகே, ஆண் பெண் இருபாலருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அணிகலன்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது, ஓகேங்களா.
கழுத்தில், கையில், காதில், விரலில், ஓகேங்களா, வளையல்கள் எல்லாமே வந்து மோதிரங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தங்கம், வெள்ளியெல்லாம் அப்போ சீப்பு தெரியும் இல்லையா? ஸோ தங்கம், வெள்ளியில் கூட நமக்கு வந்து ஆபரணங்கள் அந்த டைமில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து பெரிய பொருட்டாவே கண்டுக்கல அவங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்து பாருங்க நமக்கு வந்து ஸோ புரியுதா? எல்லா பாயிண்ட்டுமே இங்கே இருக்குது. இங்கே இருக்க பாயிண்ட் சொல்கிறேன். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், வணிகமும் பரிவர்த்தனையும். அதாவது ஹரப்பா மக்களுக்கு மெசோபட்டாமியுடன் நெருக்கமான தொடர்பு இருந்ததா சொல்றாங்க. மெசோபட்டாமியா இவங்க கூட ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்ததா வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பஹ்ரைன், ஓகே, ஈராக், ஈரான் இந்த இடங்கள்ல ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் நமக்கு வந்து நிறையவே கிடைச்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து அங்க வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க இருந்து அங்க வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள் முக்கியமானது. ஓகேங்களா, கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள் அப்படின்றது மெசோபொட்டேமியா மற்றும் ஹரப்பன்களுக்கு இடையே நடந்த வணிக செய்திகளை குறிப்பிது. அந்த அந்த கல்வெட்டுல வந்து மெலுகா அப்படின்ற ஒரு சிந்து பகுதியை வந்து குறிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மெலுகா அப்படின்ற செல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது, அதாவது இந்திய பகுதியை குறிக்கிறதா இருக்குது. அதே மாதிரி ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஒரு ஜாடி ஓமன்ல வந்து கண்டெடுக்கப்படுது. ஓகேங்களா, ஓமன் ரிசர்ச்ல வந்து தான் ஒரு ஒரு ஜாடி ஒன்று கிடைக்குது. ஹரப்பன் ஜார், ஹரப்பன் கோப்பை. ஸோ அந்த ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே செய்யப்பட்டதுன்னா ஹரப்பனில் செய்யப்பட்டதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஓமனில் கிடைக்குது. அப்படின்னா இங்கிருந்து அங்கே பொருட்கள் வந்து போயிருக்குது. ஓகேங்களா, இங்கிருந்து அங்கே மக்கள் வந்து போயிருக்காங்க, ஒரு கான்டாக்டில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம், இது முக்கியமானது. அதே மாதிரி ஹரப்பாவை சேர்ந்த எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் இது எல்லாமே மெசோபொட்டேமியால நமக்கு கிடைக்குது. சும்மா ஒன்றும் சொல்லலை, இங்கே இருக்க பொருட்கள் நிறைய அங்கே கிடைச்சிருக்குது. அதனால தான் அந்த ஆதாரத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஹரப்பா நகருக்கு பகுதியிலிருந்து நிக்கல் பொருட்களும் மெசோபொட்டாமியில இருந்து வந்த ஒரு சான்று. அப்போ அவங்களும் இங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க. என்னது, நம்ம இடத்துலயும் அவங்களுடைய முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்குது. அது வந்து நமக்கு ஒரு முக்கிய சான்றா வந்து காணப்படுது. ஓகேங்களா, ஸோ மெசோபொட்டாமியா புராணத்துல மெலுகா குறித்த கீழ்கண்ட வரிகள் வந்து இடம்பெறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களது பறவை ஹாஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரமனையில் கேட்கப்படட்டும். ஹாஜா பறவைன்றது மயில். ஓகேங்களா, ஸோ மயில்னு சொல்றாங்க. ஸோ உங்கள் பறவை வந்து ஹாஜா பறவை ஆகுக, அதோடைய அதோடைய ஒலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஒலி வந்து அரண்மனையில் வந்து ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு இங்கே ஒரு டச்சில் இருந்திருக்காங்க, ஒரு கனெக்ஷனில் இருந்திருக்காங்க. ஓகேவா, மெசபொட்டாமியோட விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சிங் அவர் வந்து சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதுக்கான ஆதாரங்களும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ல இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமேரியாவின் அக்காடிய பேரரசு. ஓகேங்களா, சுமேரியா நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காடிய பேரரசு இருந்துச்சு. அந்த அக்காடிய பேரரசுடைய தலைவன் அல்லது அரசன். ஓகேங்களா, ஸோ அந்த அக்காடிய பேரரசுடைய தலைவன் அல்லது அரசன், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் நாரம் சிங். அரசன் நாரம் சிங். ஓகேவா, இந்த அரசன் நாரங் சிங் அப்படின்றவர் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படின்ற இடத்துல வந்து நகைகள் வாங்குன்றதுக்கான ஆதாரம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மெலுக்கா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மேலு. ஓகே, ஸோ மெலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்து பகுதியில் உள்ள இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, என்ன வாங்கியிருக்காரு? அணிகலன்கள் வந்து வாங்கியிருக்காரு. அதற்கான ஆதாரமும் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோத்தலில் நமக்கு வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோத்தலுடைய கப்பல் கட்டும் தளம் வந்து நமக்கு இவங்க வந்து கடல் வாணிகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுது. ஏன் நம்ம வந்து இல்லாமல் கப்பல் கட்டணும் அப்படி தானே? ஸோ லோத்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குஜராத்தில் இருக்கு சபர்மதி ஆற்றுடைய ஒரு கடத்துல. ஸோ அங்கே வந்து கப்பல் கட்டுந்தளம் இருந்தனால கண்டிப்பாக இவங்க கூடலாம் கடல் வழியாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபைனல் பண்ணிக்க முடியுது. ஓகேவா, அப்புறம் இவங்களுடைய எடைகள் மற்றும் அளவீடுகள். ஓகே,
ஸோ எடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனசதுர வடிவ சேட் எடைகள் வந்து ஹரப்பன் தளங்களில் காணப்படுது. எல்லாமே பைனரியா இருக்குது. 1, 2, 4, 8, 16, 32. இப்போ வந்து 5 கிலோ வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 4 இதையும் ஒரு 1 கிலோவையும் போடணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிலோ கணக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், வேற கணக்கு கூட யூஸ் பண்ணிருக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு கிலோ வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 கிலோ வேணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு 8 கிலோவையும் ஒரு 2 கிலோவையும் போடலாம். இல்ல 2 4 கிலோவையும் ஒரு 2 கிலோவையும் போடலாம் இல்லையா? ஸோ அப்படி வந்து நம்ம வந்து அப்படி வந்தா நமக்கு இருந்துச்சு. நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பைனரியா இருந்துச்சு. நமக்கு எப்படி இருக்கும்? 1, 2, 5, 10 அப்படி போயிரும். அப்படிதானே? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைனரியா எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 1, 2, 3 அதாவது எடை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எடை அப்படின்னா, அதுக்கு 2 மடங்கு இன்னொன்னு, அதுக்கு 4 மடங்கு இன்னொன்னு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பைனரி விகித முறையில வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அளவுகோலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுகோலுடைய தோராயமான அங்குலம் வந்து பார்த்தீங்கன்னா, 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஆ ஸோ குஜராத் மாநிலத்தில ஒரு தந்தத்திலான ஒரு அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய சிறிய அளவீடுகள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 1.75 நமக்கு வந்து சிறிய அளவீடு நம்மளோட ஸ்கேல்ல எவ்வளோ இருக்கும்? மில்லிமீட்டர்ல பார்க்கலாம் அப்படிதானே? எம்எம்ல பார்க்கலாம் அப்படிதானே? ஸோ சின்ன அளவு. அதுல வந்து இருக்கறதுலே சின்ன அளவு அப்படி பார்த்தீங்கன்னா, 1.75 சென்டிமீட்டர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் வந்து உள்ள சின்ன அளவு அப்படின்ற மாரி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஸோ உள்ளதுலே சின்ன எடை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 13.63 கிராம் அளவுக்கு சின்ன எடை இருந்துச்சா சொல்றாங்க. ஓகே. அது பார்த்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சீல்ஸ், சீலிங் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் முத்திரைகளும் எழுத்து முறையும். ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் என்னலாம்? ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம், மண்பாவை, சந்தம். ஓகேங்களா? இதுல எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டீடைட், காப்பர், டெரகோட்டா அண்ட் ஐவரி. இதுல எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிருக்காங்க? முத்திரைகள் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதிக அளவுல இந்த முத்திரைகள் வந்து இதுல தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹரப்பா எழுத்து முறைய நம்மளால இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அத விளங்கிக் கொள்ள முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5000 எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து மண்ணால் செய்யப்பட்டது. ஹரப்பாவுல கிடைக்கப்பெற்றதுல மிக நீளமாக கருதப்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து 26 குறியீடுகளை கொண்டதா இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஒரு இது கிடைச்சுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 26 குறியீடுகள் கொண்ட ஓகேங்களா? 26 குறியீடுகள் கொண்ட ஒரு பிக்டோரிக்கல் இது வந்து நமக்கு கிடைச்சுச்சு. ஓகேங்களா? பிக்டோகிராபிக்கலா ஒண்ணு வந்து கிடைச்சுச்சு. ஓகே. சில அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே திராவிட எழுத்து முறையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திராவிட எழுத்து முறையா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வலமிருந்து இடம், இடமிருந்து வலம். இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்க முடிப்பாங்க. அடுத்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ விட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப நமக்கு வந்து இப்படி தான் வாசிக்கணும். இங்கருந்து நீங்க வாசிச்சிட்டே போவீங்க. அடுத்து இங்கருந்தே வாசிச்சுட்டு வரணும். அடுத்தது இங்கருந்து வாசிச்சுட்டு போவீங்க. அடுத்து இங்கருந்தே வாசிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நமக்கு வந்து போயிட்டு, போயிட்டு வரணும். ஸோ கலை, பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மென்ட்க்கு என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க 2 விஷயம். ரஷ்ய அறிஞர் யூரி குரோனோசோவ் இவர் வந்து சிந்து கல்வெட்டுகளுக்கு திராவிட வரிசை சொல் வரிசை இருப்பதா சொல்றாரு. அதே மாரி ஐராவத மகாதேவன் ஓகேங்களா? இவர் இப்ப இறந்து போனாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் மொழியின் வேர்களும் தென்னிந்திய திராவிட மொழியின் ஒத்ததாக இருக்கின்றன அப்படின்றத இவருமே வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 2மே முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய கலை மற்றும் பொழுதுபோக்கு அப்படின்னு செகண்ட். ஓகே. இவங்களோட கலை மற்றும் பொழுதுபோக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, மண்பாவை சிலைகள், மண்பாண்டங்கள் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஹரப்பானின் கலை இயல்பை வந்து வெளிப்படுத்ததா இருக்குது. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சுடுமண் உருவங்கள், மண்பாண்டங்களில் காணப்படக்கூடிய ஓவியங்கள், வெண்கல ஓவியங்கள் ஹரப்பா மக்களுடைய கலைத்திறனை உருவாக்குது. அந்த ஸ்ட்ரீட் கல்ல செஞ்ச மதகுரு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி செம்பாலான நடனமாடும் பெண்களினுடைய சிலை, ஸோ அதாவது வந்து மொஹஞ்சதாரோல கிடைச்சது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டொலவீரா ஆகிய பகுதிகளில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஹரப்பாவுடைய கலைப்படைப்புகளுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்புகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்துவது போன்ற காய்கள், கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்லாம் இருந்திருக்கிறத நம்ம வந்து சொல்ல முடியுது. ஓகேங்களா?
ஸோ பொம்மை வண்டிகள், தலைகளையும் கால்களையும் அசையக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள் இந்த மாதிரி நமக்கு நிறையவே பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலை மற்றும் பொழுதுபோக்குகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓவியம் வரையறதாகட்டும், மண்பாவைகள் செய்யறதாகட்டும், கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியமானது. ஸோ இந்த 2 பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். புரோகிதன் அந்த அரசரோட சிலை, அப்புறம் இந்த டான்சிங் கேர்ள் அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை பார்த்துடலாமா நம்ம? ஸோ இந்த அரசருடைய சிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட்டால் செய்யப்பட்ட ஒன்று. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிளியராக ஷேவ் பண்ணி தாடியெல்லாம் அழகாக செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு மேலாடை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வேலைப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒன்று கிடச்சிருக்கும். அது முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த அந்த டான்சிங் கேர்ள் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோதான் இருக்கும் எனக்கு ரொம்ப குட்டி. ஓகேங்களா? சைஸ் வந்து ரொம்ப சின்னது. டான்சிங் கேர்ள் நீங்கள் வந்து ஒருவேளை அந்த படங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டதாக வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. டான்சிங் கேர்ள் வந்து பண்ணியிருப்பாங்க. எதில் பண்ணிருப்பாங்கன்னா, பிரான்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அதான் நடனமாடும் பெண் சிலை செம்பால் செய்யப்பட்டது அப்படின்றது. எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்ஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன இதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சேர் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில வந்து ஒரு மெழுகுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சிலைய வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஒரு மெழுகுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலைய வந்து செய்வாங்க. ஓகேவா? அந்த மெழுக சுத்தி வந்து என்ன அழகா டிசைன் பண்ருவாங்க. ஏன்னா ஈஸியா டிசைன் பண்ணிறலாமா? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே வச்சிரலாமா? ஸோ கை, கால் எல்லாம் மெழுகுல வந்து அழகா பண்ணிறலாம். அப்படிதானே? பண்ணிட்டு அத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளே மட் மண்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத சுத்தி வந்து ஒட்டிருவாங்க. ஓகேவா? சுத்தி வந்து ஒட்டிருவாங்க. ஒட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ ஒரு சின்ன துவாரம் போட்டு, இந்த வேக்ஸ வந்து உருக்கி எடுத்துருவாங்க. அப்போ உள்ள வந்து நமக்கு வந்து ஹோல் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ இப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ வந்து உள்ள விடுவாங்க. ஓகேங்க. செம்பு வேணுமா செம்பு, இல்ல வெண்கலம் வேணா வெண்கலம். ஸோ அத வந்து உள்ள விடுவாங்க. உள்ள விட்டு அப்படியே வந்து காய வச்சுருவாங்க. ஓகே. அப்படியே செட்டில் ஆகி, லாஸ்ட் இந்த மண்ணால் ஆனத வந்து எடுத்து பார்த்தோம்னா, உள்ள ஒரு செம்பு வடிவத்தில உருவம் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கோ அத வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த டான்சிங் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பண்ணிருப்பாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வளையல்கள் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கலைத்திறன் எல்லாத்தையும் வந்து இதில வந்து வெளிப்படுத்துறதா இருக்குது. எங்க கண்டுபிடிச்சாங்க? டான்சிங் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த த்ரிபங்கா டான்சிங் போஸ்ல நிப்பாங்க. கைய இப்படி இடுப்புல வச்சுட்டு ஒரு ஒரு அந்த படம் உங்களுக்கு காட்டுனா ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ த்ரிபங்கா டான்ஸ் போஸ்ன்னு சொல்லி போட்டு பாருங்க. ஸோ அந்த கெட்டப்ல தான் நிப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி சீல். நம்ம சீல் பற்றி பார்க்கும்போது, அந்த பசுபதி சீலையும் நம்ம வந்து சொல்லணும். பசுபதி சீல். ஸோ உங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நெறைய நெறைய கன்டென்ட் குடுத்துருக்கேன் அப்படிதானே? ஸோ எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஒண்ணு டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க மஹிந்திரால. ஒரு ஹியூமன் ஃபிகர் இருக்கும். அதுல ஒரு டிடி இருக்கும். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் லெக்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இதுல உட்கார்ந்திருக்கிற மாரியான ஒரு தோற்றத்துல வந்து இருப்பாரு. அந்த சீல்ல வந்து. ஓகேங்களா? அது வந்து லார்ட் பசுபதியோட இத குறிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விலங்குகளுடைய உருவங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஈஸியா நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ட் அப்படின்னு நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஈஸியா வந்து எப்படி நான் வச்சுப்பேன் ஷார்ட்கட்டு பெர்ட் அப்படின்றது. ஸோ பி ஃபார் வந்து பஃபல்லோ, இ ஃபார் எலிஃபண்ட், ஆர் ஃபார் ரைனோசரஸ், டி ஃபார் டைகர். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ் அப்படின்றது ஒற்றை கொம்பு உடைய ஒரு விலங்கு. அது வந்து எக்ஸாக்டா ரைனோசரஸா கூட தெரியாது. நம்ம ரைனோசரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. யூனிகார்ன் கூட சொல்லுவாங்க அத. ஓகேங்களா? யூனிகார்ன்றதே ஒரு குதிரைக்கு கொம்பு வச்சா அப்படி இருக்கும். அதுவா யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியும் இல்லாம இந்த ரைனோசரஸ் மாதிரியும் இல்லாம ஒரு வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா? ஒன் ஹார்ன் ரைனோ எப்படி இருக்கும்? அது மாதிரியான இருக்கும். ஸோ பெர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பி ஃபார் என்னது பஃபலோ எருமை, இ ஃபார் என்னது எலிஃபண்ட், ஆர் ஃபார் வந்து
இது எல்லாமே சுற்றி இங்கே இருக்கக்கூடிய படங்கள் ஓகேங்களா. அங்கே ஒரு யானை படம் இருக்கும், கீழே ஒரு புலி படம் இருக்கும், கீழே இல்லை ரைட் சைடில் ஒரு புலி இப்படி பாஞ்சு வர்றது மாதிரி இருக்கும். யானை வந்து ஆமாம் யானை இங்கே இருக்குங்க. யானை நின்றுருக்கோம் நினைக்கிறேன், இல்லை தும்பிக்கை வச்சுட்டு பேச நின்றுருக்கோம். அப்புறம் யூனிகார்ன் அதாவது அந்த ரயோசரஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எருமம் படம் எருமம் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பசுபதி சீலில் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சீல்லே நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ பசுபதி சீல் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அவங்களுடைய நம்பிக்கைகள், கடவுள் பற்றி நம்பிக்கை இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அவங்களுக்கு வந்து நான் கடவுள் அப்படின்றத ஒரு கோயிலையோ ஒரு இதையோ நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் இயற்கை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீப்பால் ட்ரீ, சத்தி மரம்ன்றது கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக இல்லை. பீப்பால் ட்ரீ அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வழிபடுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அரச மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழிபடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதர் காடஸ் வந்து, அதாவது ஒரு பெண் தெய்வத்துடைய சிலை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. மதர் காடஸுடைய சிலை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வழிபாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. காளிபங்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆல்டர், தீப்பீடங்கள் ஓகேங்களா. அந்த பலியிடுவாங்க இல்லையா, ஒரு ஒரு ஆல்டர் மாதிரி ஓகேங்களா, கல்லால் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சு பலியிடுவாங்க தீ வச்சு. ஸோ அந்த மாதிரியான ஃபயர் ஆல்டர் வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன்ல பார்க்க முடியுது ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி மறு வாழ்க்கையில் அவங்க வந்து நம்பிக்கை உடையவர்களாக இருந்ததாகவும் பார்க்க முடியுது ஓகேங்களா. ஸோ வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதை வச்சு பார்க்கும்போது மறு வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்ததாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்து அவங்களுடைய கவர்னன்ஸ், பாலிட்டி அரசியலமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஹரப்பா மற்றும் மோகன்ஜோதரோ நகர அரசு போன்ற அரசியலமைப்பை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவரை பார்த்தோம் இல்லையா, ஒரு எடை கற்கள்லாம் அளவெல்லாம் துல்லியமா இருக்குது, ஒரு லென்த் வந்து கரெக்டா இருக்குது, வீடுகள் வந்து சமம் என்ன சொல்றது, வீடுகள் வந்து பக்காவா இருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் மெயின்டைன் பண்றாங்க, பெருங்களஞ்சியம் இருக்குது, தொட்டிகள் இருக்குது. ஸோ வணிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்குது, எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரியான இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி சீராக நடக்குது அப்படின்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வருது, யாரோ ஒரு தலைவர் வந்து இருந்திருக்கலாம், ஒரு தலைமையின் கீழே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்ப முடியுது கரெக்டா. ஒரு தலைமையின் கீழே நம்ம கண்டிப்பா வந்து இருந்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இல்லை ஒரு கவர்மெண்ட் கீழே இல்லை ஏதோ தலைவர் அரசர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஹெட்டு ஹையர் அத்தாரிட்டி கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ப முடியுது. அப்படி இல்லாம இவ்வளவு சூப்பரா யாரு மேனேஜ் பண்ணிருப்பாங்க, மக்கள் எல்லாமே சுயமா பண்ணிருப்பாங்களா, எப்படி பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நமக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அரண்மனைகளோ நமக்கு வந்து ஒருவேளை அவர் மக்களோட மக்களா வீடுகளிலே வாழ்ந்திருக்கலாம் ஓகேங்களா. ஒருவேளை 2 மாடி வீட்டில் அவர் வாழ்ந்திருக்கலாம், இல்லை நார்மலா ஒரு ஆளா இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்றேன் ஜென்ரலா ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது இருந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா எப்படி இவ்வளோ அளவுக்கு நீட்டாக ஒன்று ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படி தானே. ஸோ இவ்வளோ கவர்மெண்ட் வந்து பக்காவாக செயல்பட்ட பிறகுமே மக்கள் யாரும் சொல்கிறது கேட்க மாட்டோம் அப்படி தானே. டிராஃபிக்கில் கூட சிக்னலில் நிற்க மாட்டோம் இல்லையா. ஸோ போலீஸ்காரன் நிற்க சொன்னாலும் ஹெல்மெட் போட்டு போவோம். ஸோ அப்படி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துலேயும் ஒழுங்காக எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் யூகிக்க முடியுது ஓகேங்களா. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. கோயில்களுக்கான ஆதாரம் இந்த கடவுளை வழிபட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோனி லிங்க வழிபாடுகள் இருந்ததாகவும் சொல்றாங்க ஓகே. ஸோ இந்த மாதிரியான இங்க பாருங்க நானே கொடுத்துருக்கேன். ஐவி ஸ்தலங்கள் முழுவதும் கலாச்சார பொருட்களில் ஒரே மாதிரியான தன்மை மற்றும் தரப்படுத்தப்பட்ட அளவீடுகள் ஒரே மாதிரியான மத்திய அதிகாரம் இருந்தது, ஒரு ஹையர் சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இருந்திருக்கதா நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகேவா. ஸோ இப்படியா போயிட்டு இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. ஸோ நம்பிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் சொல்லணும், சிந்து மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இறந்தோர்களே புதைத்தாங்க. புதைத்ததுக்கான நடைமுறைகள் வந்து விரிவா இருந்துச்சு. எரித்ததுக்கான சான்றும் இருக்கு. ஸோ புதைத்தாங்க அப்படின்றப்ப அவங்க கூட அணிகலன்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம் வச்சு வந்து பண்ணாங்க. அப்படின்னா இறந்த பின்னும் வாழ்க்கை இருக்குன்னு அவங்க வந்து நம்பியிருக்கலாம் ஓகேவா. ஸோ தாய் தெய்வ வழிபாடு இருக்குது. அதே மாதிரி பசுபதி சீல் நம்ம பார்க்கும்போது பசுபதியுடைய அந்த 3 முகம் ஓகேங்களா, திருமுகம் அந்த என்னது பசுபதி, யோகேஸ்வரன், சிவனுக்குரிய திருமுகம் இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விலங்கு வழிபாடுகள் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ விலங்கு வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பண்பாட்டுக்கு ஒத்ததா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீராடுதல், ஒரு ஒரு பூஜைகள் ஏதாவது பண்றோம்னா குளத்துல குளிச்சுட்டு வந்து பண்றோம்ல, அதுக்காக தான் அந்த பெருங்குளமே இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அப்ப ஏதோ ஒரு மத சடங்கு முறை சம்திங் ஏதோ இருந்திருக்குது, மதம் சொல்லாட்டாலும் ஏதோ ஒரு வழிபாட்டு முறை ஒன்று இருந்திருக்குது. அதே மாதிரி மர வழிபாடு, அரச மர வழிபாடு இருந்திருக்குது. இயற்கை சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு வந்து இருந்திருக்குது ஓகேங்களா.
இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மருத்துவமும் இருந்தால் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை செய்வதற்கு கட்டில் அப்படின்ற ஒரு மீன் வகையை வந்து மீனின் எலும்புகளை வந்து பயன்படுத்துனதா சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாக்டான ஒரு இது இல்லை. சில புக்ஸ்ல மட்டும் இருக்கும், நிறைய புக்ஸ்ல இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பெண்களின் நிலை எப்படி இருந்து அப்படின்றது முக்கியம். சிந்து சமவெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருந்தா சொல்றாங்க. ஸோ அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வெண்கலத்தாலான முகம் பார்க்கும் கண்ணாடிகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சீப்புகள் போன்ற பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கண்ணாடி வந்து கண்ணாடி கிடையாது. வெண்கலத்தாலான இதில் வந்து பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதை நான் வந்து இந்த பத்மநாபபுரம் பேலஸ்ல பார்த்தேன். எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ இப்படியா செழிப்புட்டு இருந்த நகரம் வந்து அழிவை நோக்கி சந்திக்குது. எப்படி அழிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் இல்லை. நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க. ஓகேங்களா? நிறைய வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து சிந்து நதிக்கரை கரையில் அமைஞ்சது. ஸோ இன்னொன்று நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கணும். எல்லா நதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எல்லா நாகரிகமும் எல்லாம் ஒரு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நைல் நதிக்கரையில் அமைஞ்சது எகிப்திய நாகரிகம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதிக்கரையில். சைனா நகருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லோ ரிவர் வரும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றங்கரையில் அமைஞ்சது. ஓகேங்களா? ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஓகேங்களா? ஆறுகள் வந்து வற்றுவது, காடு அழிக்கப்படுவது இந்த மாதிரியானது. இல்ல ஆரியர்களுடைய படையெடுப்பு இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேத காலம் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஆரியர்களுடைய காலம் ஆரம்பிக்கும். ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவங்களே இங்க இருந்து அப்படியே வந்து இடம் மாறி தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகேங்களா? இயற்கை பேரழிவுகள் வந்து நடந்திருக்கலாம். அதாவது நிலநடுக்கங்கள் போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு தொற்றுநோய் வந்து மொத்தமா வந்து எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியாட்டு அந்த வந்து 1960களில் சரிவை வந்து சந்திக்குது. மெதுவா அழிஞ்சும் போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு கட்டத்துல அழிந்தும் போயிருது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மொகஞ்சதாரோ ஒவ்வொரு பிளேஸும். ஸோ இதை அப்படியே டீட்டெயிலாக வந்து இன்னும் கொடுக்குறேன். இன்னும் சில சிட்டிஸை பற்றி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் அதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு சிட்டியை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுக்குறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிடிஎஃபாவது கொடுக்குறேன். அது சும்மா ஃபேக்ட் தான், நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேட்டடாக சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமானது மொகஞ்சதாரோவில் தொல்லியல் தளம் வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்யார்டு கப்பல் கட்டுறதுக்கு வந்து முக்கியமானது. ராக்கி ஹர்கியில் நமக்கு வந்து ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது. அப்படி தானே? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ நான் ஆல்ரெடி கார்பன் கதிரியக்க முறை பற்றி சொன்னேன். அப்படி தானே? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் சும்மா வந்து உங்களுக்கு ரீட் பண்ணது இருக்கும். சும்மா ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக வருது கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ பொறுமையாக உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் என்னால் வந்து ஷோராக வந்து நம்ப முடியுது. ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஸோ என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். பாலிட்டி கிளாஸ் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ டெஸ்ட் எழுதாதவங்க டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் லிங்க் வரும். ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கூட வெளியிடலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.